புகலியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. கருணைமிகு சொர்ணாம்பிகை உடனாய காரணீஸ்வரரை வணங்கி எனது குருநாதர் பருத்தியூர் திரு சந்தானராமன் அவர்களின் பாதம் பணிந்து இந்த அருமையான வாய்ப்பை தொடர்ந்து நல்கி வரும் திருக்கோயிலின் செயலலுவர் ஸ்ரீமதி ரமணி அவர்களுக்கும் அறங்காவலர் குழு தலைவர் திரு மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அறங்காவலர்களுக்கும் அங்கு இருக்கும் குழுவில் இருக்கும் நிர்வாகத்தினருக்கும் முப்போதும் திருமேனி தீண்டுவாருக்கும் ஓதுவாமூர்த்திகளுக்கும் இணையதளத்தின் மூலமாக உலகமெங்கும் எடுத்து செல்லும் IRIC விஷனுக்கும் இங்கு இருக்கும் சிவச்சொந்தங்களுக்கும் அடியேனுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்து கொண்டு நம்முடைய தொண்டர் பெருமையை 3வது நாளாக இன்று தரிசிக்க இருக்கின்றோம். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் ஆடியேனையும் தாங்குதல் தன் கடன் ஆடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது என் கடன் பணி செய்து கிடப்பது. இது நாவுக்கரசருடைய பாடல். நம் கடம்பன்னு முருகப்பெருமான நம்ம வீட்டு குழந்தை அப்படின்னு உரிமையாக சொல்கிறார். யார் வீட்டுக்கு அந்தளவு இருக்கோன்னா நிஜமாவே எந்த வீட்டின் மேல் நமக்கு ரொம்ப விசுவாசம் இருக்கும், நம்ம குழந்தை அப்படின்னு நம்ம அந்த வீட்டு குழந்தைய தான் உரிமையாக சொல்லுவோம். அப்படி ஆண்டான் அடிமை என்ற உறவோடு இருக்கும் நாவுக்கரச பெருமான் தலைவன் யாரு? சிவபெருமான். ஆனால் அந்த வீட்டு குழந்தைய இவர் பாராட்டி சீராட்டி வளர்த்துருப்பார் இல்லையா. வீட்டில் இருக்கிற தொண்டர்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு குழந்தைகளோட ரொம்ப பழகியிருப்பாங்க. நான் சொல்கிறது செல்வந்தர் இல்லம். ஏன்னா அங்கே இருக்கிற தலைவன் தலைவிக்கெல்லாம் அலுவல்களே நிறைய இருக்கும். அப்போ அந்த வீட்டு குழந்தை பார்த்தீங்கன்னா அப்பாவை விட யார் தன்னை பார்த்து கொள்கிறார்களோ அவங்க மீது தான் குதித்து விளையாடக்கூடிய ஒரு நெருக்கம் இருக்கும். அப்படி இருக்கான் நாவுக்கரசருக்கு முருகர்ன்ற குழந்தை மேலே. அதனால தான் கடம்பனைன்னு வச்சிருக்கலாமே. யாரை சொல்லுங்க, நம்ம ஆளுங்க அப்படி சொல்கிற மாதிரி நம் கடம்பனை அப்படின்னு ஆரம்பிக்கின்றார். பணி செய்து கிடைப்பதே இல்லை, கிடைக்கிறது பண்ணுற வேலைக்கு காசு கிடைக்கிறது வேற, பணி செய்து கிடப்பதே டகரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்படி கடை அப்படின்வாங்க. அப்படின்னா எதெல்லாம் அப்படியே கிடக்கும்னா உயிரற்ற விஷயங்கள் தான் அப்படியே இருக்கும். அப்படி எந்த அளவு உயிரற்ற விஷயங்கள் அப்படியே இருக்கோ எல்லா சமயத்திலையும் அப்படி இருக்க சொல்லலை. தொண்டு செய் அதற்கான எதிர்பார்ப்புன்னு வரும்போது கெட எதுவும் எதிர்பார்க்காதீர்கள் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இந்த பாட்டை படிக்கும் பொழுது மட்டும் எனக்கு கண்டிப்பாக சைதையில் இருக்கும் ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம் எனக்கு ரொம்பவே நினைவுக்கு வரும். விடாமல் ஐயா நாகராஜன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பாளர் அவருடைய தலைமையில் அன்பர்கள் எல்லாம் இந்தளவு ஒவ்வொரு விழாக்களையும் ரொம்ப விமரிசையாக கொண்டாடுகிறார்கள். அதனால் ஐயா நாகராஜன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை சொல்லி இன்னைக்கு 3வது நாள், அதாவது தொண்டர் கூட்டம் எப்படி இருப்பாங்களாம். இது சேக்கிழார் அருளி செய்த அந்த ஒரு வரிகள். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலும் மறவாமை குன்றாத உணர்வு உடையார் தொண்டராம் குணம் மிக்கார். அவர்களால் சிவபெருமானை மறந்தே இருக்க முடியாது.
எதை பற்றி பேசினாலும் எங்கேயாவது நடந்தாலும் எல்லா சமயமும் இறைவனுடைய அந்த சிந்தனை என்பது ஒரு மனதில் இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் அடியார்களுடைய ஒரு அழகான தன்மை. பெரிய பதவியில் இருப்பாங்க, அலுவலகத்தில் ஏதாவது பதவியில் இருக்கலாம், இல்லை வீட்டில் ரொம்ப பெரிய மிராசுதாரர்களாக இருக்கலாம், கிராமத்து தலைவராக இருக்கலாம். அப்படின்ற தலைமை பண்பு இருந்தாலும் தொண்டர் அப்படின்ற அந்த அடிநாதத்தை விடாதவர்கள் இந்த அடியார் கூட்டம். இந்த பாட்டை பார்க்கும் பொழுது நம்ம பாம்பன் சுவாமிகள் பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் செந்தில் வேலவா அப்படின்னு நேத்திக்கு பார்த்தோம் இல்லையா? ஒரு உயிரானது ரொம்ப கஷ்டப்படாமல் டமால்னு போயிடுச்சுன்னா அதை விட புண்ணியம் செய்த உயிர் கிடையாது. ஒரு சமயம் வரைக்கும் நமக்கு இந்த இகத்தில் வாழ்வதற்காக இறைவனை நாடுகின்றோம். அதெல்லாம் அடைந்த பிறகு ஏன் இன்னும் பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு அப்புறம் எல்லாம் ஒரு 60 வயசில் பெரிய ஒருத்தர் பணக்காரராக இருந்தார்னா அவருடைய அந்த 60வது வயதுக்குள்ள வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அனுபவிச்சிருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் தான் கோயில் வர்றதோ இல்லை இறைவனை வணங்குவதோ உண்மையாகவே நிறையா இருக்கும். ஏன்? அதுக்கு முன்னாடி வரை அலுவல், குழந்தைங்களை வளர்க்கணும், படிக்க வைக்கணும், ஏதாவது 4 இடத்துக்கு சுற்றுலா போகணும், இப்படியெல்லாம் இருந்த மனது இதுக்கப்புறம் இறைவன் தானே, இதுக்கப்புறம் போக போகிற இந்த பாதை தானே எதுவுமே தெரியாத பாதையாக இருக்கும். அப்போ இருண்ட பாதையாக இருக்குமே, பயந்த தனி வழிக்கு எது துணையாக வரும்? வேலும் மயிலும் துணையாக வந்துடும் அப்படின்னு அலங்காரத்தில் நமக்கு அருணகிரியார் அப்படியே தைரியம் கொடுக்குறார். பயந்த வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. ஏங்க அது 2? அதாவது முருகனையே நம்ம கூப்பிட வேணாம், அவனுடைய மயிலும் சேவலுமே ஓடி வந்து நம்மை பார்த்து கொள்ளும்ன்ற பாடல் தான் இப்போ பாம்பன் சுவாமிகளது கேட்டோம். இதே மாதிரி தான் அருணகிரியார் கந்தர் அலங்காரத்தில் சொல்கிறார். ஏன் அப்போ மயிலும் வேலும் என்ன பண்ணும்? பயந்த தனி வழி. இப்போ கூட யாராவது வேணும், பயமாக இருக்கும். பயந்தா உடம்புல முதல்ல என்ன ஆகும்? நமக்கு வேர்க்கும், சரிங்களா? வேர்த்து கொட்டும். யாரையாவது எங்கேயாவது ஒரு புதுசாக மேடையில் நின்று பேசுகிறவங்க இல்லை பெரிய அதிகாரிகளுக்கு முன்னாடி எதையாவது விஷயத்த சொல்லணும்னா நமக்கு தெரியும், அந்த காலெல்லாம் வேர்க்கிறதெல்லாம் உணர்ந்திருப்போம். கால் நடுங்கும், கால் வேர்க்கும். அப்போ பயந்த தனி வழினா நம்ம ஆன்மாக்கள் எல்லாருமே அடிக்கடி போயிட்டு வந்த பாதையா? இங்கே காரணீஸ்வரர் கோயில்னா எனக்கு தெரியும், போகாத பாதையாச்சே, பயமாக இருக்குமே. கம்பெனிக்கு யாராவது வருவாங்களான்னு கேட்டு பாருங்களேன். எந்த இடத்துக்கு வேணாலும் கூட ஆள் வந்துடுவாங்க. நானே எல்லாம் செலவு பண்ணுறேன், எனக்கு தனியாக போகணும், வீட்டில் பசங்கள்லாம் பிஸியாக இருக்காங்க, காசிக்கு வரியா ஒரு 4 நாள், நானே வானூர்தி ஃப்ளைட் வழியாக கூட்டின்னு போகிறேன், வரேனே. எனக்கு பசங்கள்லாம் வேலையாக இருக்காங்க, கும்பகோணத்துக்கு 2 நாள் தங்கி அங்கே இருக்கிற தலங்கள் எல்லாம் பார்க்கணும், வரியா? வரனே. அதே மாதிரி புதுக்கோட்டையில் கூட நிறைய தலமா, அங்கே தான் அறந்தாங்கி, பக்கத்திலேயே திருப்பெருந்துறை, எவ்வளவு அழகா மாணிக்க வாசகருடைய கட்டடக்கலை இன்றளவும் பேசப்படுகின்றது. திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில் போகணும், வரியா? என் கூட கார்லேயே போயிட்டு வந்துடலாம், வரனே. தனி வழி ஒன்று இருக்குது, யாரும் வரமாட்டேன்றாங்க வீட்டில், எனக்கு அப்புறம் உனக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கான செலவு எப்படி நான் சொத்து சேர்த்து வைக்கிறனோ அந்தளவு சொத்து உனக்கும் கொடுத்துடுறேன், அந்த தனி வழிக்கு என் கூட வரியா? வரமாட்டேன், யாருமே வரமாட்டாங்க. ஏதோ ஒரு திரைப்பட பாடல், யார் யார் எந்தெந்த அளவில் இருப்பார்கள்னு இருக்கும். திருமணம் வரைக்கும் ஒருத்தர் எந்த அளவு, அங்கே கூட பார்த்தீங்கன்னா உண்மையாக வரப்போகிறது அந்த விபூதியாக தான் இருக்கும். ஏன்னா உடம்பில் இருக்கும் நகைகளை கூட கழட்டி விடுவாங்க, அதானே உண்மை. பேசக்கூடாத விஷயமானா எல்லாருமே ஒரு நாள் அனுபவிக்க போகிற விஷயம். ஆனால் அடிக்கடி அந்த விஷயத்தை நினச்சா வேணான்னு நினைக்கிறோம். ஆனால் தைரியமாக எதிர்கொள்ளணும், இறைவனை நோக்கிய பயணம்னு சொல்கிறாங்க நம்முடைய ஞானியர். அதுக்கப்புறம் நல்லா இருக்கும்பா, புண்ணியம் செய்து பாருங்களேன், அந்த பயணம் ரொம்ப பயமாக இருக்காது. நான் எப்படி நம்புறது? எனக்கு மயிலாப்பூர் வீட்டுக்கு போகணும், மறந்துட்டேன், இல்லை ரொம்ப நாள் கழித்து முதல் தடவை வந்தேன், யாரோ என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, வீட்டுக்கு போகணும். இங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்குறேன், சார் எனக்கு மயிலாப்பூருக்கு இங்கேருந்து எந்த ரூட் எடுக்கணும், சைதாப்பேட்டை புதுசு. ஒருத்தர் சொல்கிறார், இல்லைப்பா நானே புதுசு எனக்கு தெரியாது. சரி, இன்னொருத்தர் சொல்கிறார், அம்மா நான் இந்த ஊர் தான்மா, நேராக போயிடுங்க,
போயிட்டு அப்படியே லெஃப்ட்டு திரும்பி போனீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு வரும். அப்படியே போனீங்கன்னா நந்தனம் சிக்னல், நீங்கள் அங்கே வலது பக்கம் திரும்பினீங்கன்னா மந்தவெளி மயிலாப்பூர். அப்படியே 20 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம். அப்படியா? நான் உங்களை நம்பி போகிறேன். உங்களுக்கு அந்த பாதை நல்லா தெரியும், ஊக்கம் கொடுத்து ரொம்ப எளிதாக போயிடலான்னு சொல்கிற உங்கள் பேச்சை கேட்டே மயிலாப்பூருக்கு போகக்கூடிய தைரியம் இருக்குன்னா எவ்வளவு ஆன்மீக அருளாளர்கள் வாழ்ந்த பூமி இது. நீங்கள் புண்ணியம் செய்யுங்கள், இறைவனின் பெயரை சொல்லுங்கள், அவனை நீங்கள் பத்திரமாக சென்று அடையலாம் என்று அவர்கள் கொடுத்த நம்பிக்கையின் பேரில் நாம் தைரியமாக பயணிக்க வேண்டாமா என்றால் பயணிக்க வேண்டும். ஏன்னா அது தனி வழி, யாரும் வரமாட்டாங்க. கண்ணே மணியே முத்தேன்னு சொன்ன யாருமே வரமாட்டாங்க. திருவாசகம்ல நான் தான் நீ, நீ தான் நான், என்னை விற்றுக்கொள், ஒற்றிக்கொள் அப்படிலாம் இருக்கு. அப்படிலாம் என்ன? என்ன வேணும்னா எங்கேயா போய் விற்றுருப்பா. அப்புறம் யோசிப்போம், சிவபெருமானே உன்னை தவிர வேற யார் என்ன மார்க்கெட்டில் வாங்குவாங்க? வாங்க மாட்டாங்க. வேணாமா எங்கேயாவது போய் அடமானம் கூட வச்சுக்கோ அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் திருவாசகம், சுந்தரர் இவங்கெல்லாம் சொல்கிற ஒரு வார்த்தைகள். வேறு வேறு மாதிரி வரும் அனுபவம். நான் தான் நீ, என்னையே நீ எடுத்துக்கோன்னு திருவாசகம், என்னை விற்றுக்கோ வச்சுக்கோ சுந்தரர் தமிழ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 வயசில் அந்த காதலி மனைவி கிட்ட பேசும். நான் தான் உனக்கு எல்லாமே, நீ தான் எனக்கு எல்லாமே, என்னை அப்படியே எடுத்துக்கோ, இதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் பேரின்பத்தை கொடுக்கும் சிவபெருமான் தான் நமக்கு அங்கே நிச்சயம். இங்கே எனக்கு நீ உனக்கு நான் சொன்னது எல்லாமே பேரின்பத்திற்கான ஒத்திகை. ரிஹர்சல் பார்த்தோம் 20 வயசில், அவ்வளோதான். அங்கே இருக்கிற யாரும் வரப்போகிறதில்ல. அப்போ எனக்கு அந்த தனி வழிக்கு ரொம்ப பயமாக இருக்கே, வேர்த்து போதே, என்ன பண்ணுறது? மயில் தோகையை விரிச்சுன்னு வந்துருமா முருகன் கிட்டேருந்து. மயில் வந்தாலே பொதுவாக நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போமே மயிலை பற்றி. எப்பங்க மயில் தோகையை விரிச்சுண்டு வரும்னா, கார் மேகங்கள் மழை பொழிவது போல ஒரு கருத்த மேகங்கள் இருந்தால் அந்த மயில் அப்படியே தோகையை விரிச்சுண்டு வந்துருமா. அப்போ மயில் வந்து இப்படி இப்படின்னு ஆடுமா. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விசிறுவார்கள் மயில் இறகை வைத்துத்தான் அரசர்களுக்கு. பார்த்துருக்கீங்களா? அந்த மயிலினுடைய இறகை வைத்து கொண்டு தான் அங்கே ஆலவட்டம்னு வைத்து கொண்டு விசிறுவார்கள். அப்படி மயில் இப்படி வந்து வந்து ஆட ஆட அந்த பயந்த வழிக்கு எனக்கு வேர்க்காதான், அப்படியே குழு 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 குழுன்னு இருக்குமா. கண்ணே தெரியல. சரி இப்படி மொபைல் எடுக்கிறேன், இப்படி வச்சேன். முன்னாடி மாதிரி டார்ச் லைட்டு தேடுற பழக்கம் கிடையாது. இப்படி பண்ணால் மொபைலில் டார்ச் வந்துடுது. ஓ, மொபைலும் எடுத்துன்னு வர முடியாதா இந்த இடத்துக்கு? நான் அப்போ தான் உணர்வேன். அதுவரை மனைவிக்கும் கணவனுக்கும் இருக்கும் நெருக்கத்தை விட இடைவிடாமல் இருக்கும் நெருக்கம் நமக்கு இதோட தான். ஏதாவது சில இடத்துக்கு கணவனோ மனைவியோ தனித்து பயணிக்கிற ஒரு வாய்ப்பு கூட அமையுது. ஆனால் இதை விட்டுட்டு போகிறோமா? மனைவியே சொல்லுவாங்க, மறக்காமல் அந்த மொபைல் எடுத்துன்னு போயிடுங்க. ஏன்னா அது இருந்தால் குடும்பமே இருக்கிற மாதிரி ஒரு தொடர்பு கொள்ள சாத்தியம். நீங்கள் வரும்பொழுது எல்லாருமே வீட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க? மொபைல் எடுத்துன்னு போயிடுங்க. கொஞ்சம் நேரமானாலும் அவர்களுக்கு தொடர்பு கொள்ள வசதியாக இருக்கும். அப்போ இந்த மொபைலும் கிடையாது, என் கூட டார்ச் லைட்டும் இல்லை. ஓ, இந்த மொபைல் கூட தனி வழிக்கு எனக்கு வராதா? அப்போ என் நம்பர் ரிங் அடிக்கும், யாராவது எடுப்பான். ஓ, நான் தான் இந்த உலகத்தில் எல்லாம், நான் இல்லைன்னா என் குடும்பம் எதுவுமே நடக்காது. அதெல்லாம் சும்மா, நீ இல்லைனாலும் எல்லாம் நடக்கும், அதுதானே உண்மை. அப்போ அந்த தனி வழிக்கு கண்ணு தெரியலப்பா, தனி வழிப்பா, வேர்த்தது, மயிலாடியது, கண்ணே தெரியலையே, பயமாக இருக்கே, இருண்ட பாதையாக இருக்கே, ஞான சுடர்வேல் வந்துருமா. நான் பளபளன்னு டார்ச் போடுறேன், அப்படியே என்னோட வெளிச்சத்தில் வா, முருகனோட வீட்டுக்கு தான் போகிறோம், நீ எங்கேயும் யமதர்ம பட்டினத்துக்கெலாம் போகலை, முருகன் வீட்டுக்கு தான் உன்னை கூட்டின்னு போகிறேன். ஏன்னா வாழ்நாள் முறுக்க நீ முருகா முருகா முருகான்னு சொன்னவனாச்சே, வா நான் உனக்கு வெளிச்சத்தை காமிக்கிறேன், மயில் உனக்கு ஆடி ஆடி குளிர்ச்சியை கொடுக்கும், நாங்கள் உனக்கு துணையாக இருப்போம் என்று பயந்த தனிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்று வேலும் மயிலும் தான் நமக்கு உண்மையாக துணை இருக்க போகிறது. நேற்று நாம் அதிபத்தருடைய வரலாறு, நாகையில் இருந்தோம். எல்லாரும் நாகை துறைமுகத்தில் இருக்கீங்க இல்லையா? துறைமுகம்னா நிறைய வியாபாரிகள் இருக்காங்க, ஷாப்பிங் போகலாம். நல்லா வணிகர்கள் கிட்டலாம் நீங்களாம் நல்லா நிறைய விஷயத்தை வாங்கி ஷாப்பிங் பண்ணியிருப்பீங்க. வாங்க இப்போ நேராக நம்ம திருக்கோயிலுக்குள் செல்லலாம். அங்கு இன்றும் அதிபத்தருடைய குரு பூஜை என்பது விமரிசையாக நடக்கிறது. கடலுக்கு செல்வார், முதலில் கிடைக்கும் மீனை இறைவனுக்கு என்று அர்ப்பணம் அந்த கடலிலேயே விடுவார். மிக மிக பக்தர், அதனால்தான் அவர் பேர். இதெல்லாம் ஆகு பெயர்.
அதிபக்தர். நிறைய பக்தி இருக்கனால அதி தீவிர புயல் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, நமக்கு புயல் கேட்டு கேட்டு. அது மாதிரி அதி தீவிர பக்தர் தான் ஆதிபக்தர் அப்படின்னு ஆனதுனால அவர் பேரு அதிபக்தர். அதுவே அவருடைய பெயராகி விட்டது. ஒரு நாள் ஒரே ஒரு மீன் கிடைக்குது, அங்கேயே விடுறாரு. பல நாள் மீன் கிடைக்கவில்லை, குடும்பமே வறுமை, அந்த ஊருக்கே வறுமை, நிறைய பேர் வீட்டில் பசி பட்னின்னு இருக்கு. அப்படி அவர் இருக்கும் பொழுது ஒரு நாள் அப்படியே வறுமையில வாடி நொந்து பசி மயக்கத்தில் செல்கிறார்கள். இன்னைக்கெல்லாம் பலருக்கும் பசி மயக்கம்ன்றது கம்மியாக தான் இருக்கு. அதுக்கு இறைவன் கிட்ட தான் கை கூப்பி வணங்கணுங்க. நமக்கு ஒரு காலத்துல இங்க இருக்கிற சில பேர் இல்லை, எனக்கெல்லாம் கூட ரொம்ப பசியில இருந்த அனுபவம் இருக்கு. நிறைய பேருக்கு இல்லைன்னா நீங்க போன பிறவில ரொம்ப நன்மை செய்தவர்கள், அதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நான் பசி கொடுமையை அனுபவிச்சிருக்கேன். நீங்க யாராவது இங்க பசி கொடுமைனா என்னன்னு ஒரு கவளம் சோற்றிற்காக நாம் கண்டிப்பாக கஷ்டப்பட்டிருப்போம். அப்பதான் தெரியும் அந்த பசினா. அதனாலதான் வள்ளலார்லாம் அந்த உணவு, சைவத்தில் உணவு, பாரதி சொல்றார், தனி ஒருவனுக்கு உணவு இல்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம். சாப்பாடு போட்டுடுங்களேன், எல்லாருடைய மனித முகங்களும் மிருகங்களாகாது, மனித குணத்தோடு இருக்கும். உணவு கொடுக்க கொடுக்க சிந்தனை வளரும், மனிதம் தெய்வமாகும், மனிதம் மிருகமாகாது. அதற்கு அடிப்படை உணவு. இன்னைக்கு எல்லா திருக்கோயில்களிலும் உணவு தராங்க, நிறைய பேர் உணவு கொடுக்கிறார்கள். அதனால இறைவனுடைய அருளால் இப்ப உணவு 2 நாள் சாப்பிடலைங்க, 1 நாள் சாப்பிடலைங்க. அந்த நிலைமை இன்னைக்கு யாருக்குமே இறைவனுடைய அருளால் நாம் யாருக்குமே இன்னைக்கு இல்லை. அது ரொம்பவே சந்தோஷப்பட வேண்டிய ஒன்று. அப்படி பசி மயக்கம் என்றால் என்னன்னு யோசிச்சு பாருங்க, தெரியும். அப்படி ஒரு பசி மயக்கத்தில் அதிபக்தர். இப்ப திருக்கோயில்கள்ல உணவு கிடைக்குது, இதெல்லாம் பேசணும். பசி கொடுமைலாம் கிடையாது, வளமா இருக்கும். நிறைய பேர் இங்க வளமா இருப்பீங்க. ஆனா இறைவனுடைய அருள் இல்லை என்றால் அன்னைக்கு உணவு கிடைக்காது. அன்னைக்கு அலுவல் விஷயமா போறோங்க, பெரிய ஒரு அலுவல் விஷயம். அன்னைக்கு அலுவலகத்துல ஏதோ பெரிய பிரச்சனை, இல்லை குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை, இல்லை ஏதோ நல்ல விஷயத்துக்கே அலையிறோம். இதோ கொஞ்ச நேரத்தில் சாப்பிடலாம் கொஞ்ச நேரத்தில் சாப்பிடலான்னு விட்டுருப்போம். அதுக்குள்ளே உணவகத்தில் உணவெல்லாம் முடிஞ்சு போயிருக்கும், சாயந்தரம் ஆயிருக்கும். உணவு பணமும் இருக்கும், உணவுகளும் இருந்திருக்கும், ஆனால் சாப்பிட முடியாத நிலைமை. அன்னைக்கு தோணும், இறைவன் நினைக்கலன்னா என்ன இருந்தாலும் வாய்க்குள்ள ஒரு கவளம் சோறு கூட போகாதுல்ல. அப்போ இறைவன் நினைத்தால்தான் நாம் உண்ணும் உணவு நம்முடைய வயிற்றுக்கு செல்லும், அதுதான் உண்மை. இவர் பசியோட போறார், குடும்பம் குழந்தை எல்லாம் பார்க்குது. பா பசிக்குதுப்பா, இன்னைக்கு மீன் கிடச்சிரும் கண்ணா, விற்று அப்பா ஏதாவது உணவை எடுத்துட்டு வரேன். அப்படி வரார், முதல் தடவை போடுறாரு, தங்க மீன் கிடைக்கிறது. எல்லாரும் ஆசையாக பார்க்குறாங்க, ஏன்னா அந்த ஒரு மீனை விற்றா குடும்பத்துக்கும் கூட்டத்துக்கும் உணவு கிடைக்கும். ரொம்ப நாளாக சாப்பிட இது மீன் தானே விடுவேன், இது தங்க மீன் தானே, மீனில் சேர்த்து இல்லையே, எடுத்துன்னு வந்து விற்று நம்மெல்லாம் சாப்பிட்டுடலாம், அடுத்த மீனை விட்டுடலாம். இல்லை, நான் என்ன சொன்னேன், முதல் மீன் எதுவோ, என் வலையில் மாட்டுறது எதுவோ அதை போட்டுடுவேன். இது மீன் வடிவம் இல்லாமல் வேற வடிவத்தில் தங்கம் கிடச்சா கூட நான் கொடுத்துருப்பேன். ஆனால் மீனாக இருக்கே, தங்க மீனாக இருக்கே, முடியாது. யோசிக்கவே இல்லையா, குழந்தைக்கு கொடுக்கலாமா விடலாமா, அந்த இடத்துல கூட ஒரு சிந்தனைன்றதே இல்லாமல் இது இறைவனுக்கு அப்படின்னு போட்டான். அப்படி போட்ட உடனேயே அவ்வளோதான் முக்தி. அதுக்கு மேலே அவருடைய வரலாறுல பெருசா எதுவுமே இல்லை. மீனை அவர் சேர்த்தார், சேர்த்த உடனே அவருக்கு முக்தி. அங்க சொல்றாங்க திருத்தொண்டர் தொகை அதன் மூலமாக கொண்டு எழுதிய நம்முடைய பெரிய புராணத்துல வருது. பாங்கு நின்றவர் மீன் ஒன்று படுத்தனம் என்றார் என்று மற்றுள்ளோர் எம்பவும் ஏறு சீர் தொண்டர் பொன் திரள் சுடர் நவமணி பொலிந்த மீன் உறுப்பாம் ஒன்று மற்றது என்னை ஆளுடையவர்க்காகும் சென்று பொன்கழல் சேர்க என்று திரையோடும் திரித்தார். மற்றவங்களாம் வேணாம், போட்டுறாத தங்க மீன், இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை, நம்ம இனத்திலேயே யாரும் பார்த்ததில்லை தங்க மீனை, இதெல்லாம் சுவாமிக்கு அவ்வளோதான். அப்ப அது பொன்னா வேறு பொருளா என்று பாகுபாடு பிரிக்காத நிலை தான் உண்மையான அடியவர்களுடைய நிலை. அடியன் இந்த இடத்துல நாவுக்கரசருடைய குரு பூஜைக்கு சித்திரை சதயம் பேசியிருக்கேன். அதனால பேசின சில விஷயங்களை முடிஞ்ச அளவு தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஒரு செய்தி இதற்கு தேவை என்றால் அங்கிருந்து ஒரு 1 நிமிடம் 2 நிமிடம் எடுத்துப்பேன். நாங்கள்லாம் அன்னைக்கு இல்லைம்மா அப்படின்னு சொன்னாலும் எனக்கு தெரியும்ல, நான் பேசுறது ஜஸ்டிஃபை
காரணீஸ்வரர் கேட்டுட்டே இருக்காரு, அவருக்கு புது புது செய்தி நான் கொடுக்கணும் இல்லையா, அதனால அந்த செய்தியை ரொம்ப சுருக்கிடுறேன். எப்ப முக்தி தெரியுமா? நம்ம நாவுக்கரசர் கைலாயம் போறார். திரைப்படம் சில நல்லதையும் கொடுத்துருக்குல்ல, நமக்கு ஒரு கற்பனையை. உடம்பு தேய்ச்சி தேய்ச்சி ஒருத்தர் கைலாய மலையில போயிட்டே இருப்பாரு. இதுக்கப்புறம் கைலாயம்லாம் போறது கஷ்டம், இங்கேருந்து நீ எங்கே போனோம், திருவையாறு போ, உனக்கு காட்சி கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன்ப்பா, ஃப்ளைட்லலாம் நான் வரல. இன்னைக்கு நம்ம போகிறதுக்கு பேர் யாத்திரை, ஆனால் 2 வாட்டர் பாட்டில், மினரல் வாட்டர், சவுத் இண்டியன் ஃபுட் இதெல்லாம் வச்சுட்டு போகிறது பேர் யாத்திரைன்னு சொல்கிறோம். யாத்திரை தான், இறைவன் நம்மளை அப்படி பார்த்துக்கிறார். அதுக்கு எனக்கு எதுவும் வேண்டாம், நடந்து தான் போவேன், தண்ணி வேண்டாம்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு காலத்தில் எதுவும் இல்லாமலும் சென்றார். அப்படியும் ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு போனவரை நீ அப்படியே திருவையாறுக்கு போன்ற ஒரு ஆணை. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த, உடம்பெல்லாம் தேஞ்சிடுச்சு, 80 வயசுக்கு மேலே. இதுக்கப்புறம் நான் எவ்வளோ நேரம், அவ்வளோலாம் கஷ்டப்படாத. மானசரோவர் இருக்குல்ல, ஆமாம், அதில் மூழ்கு, திருவையாறில் எழுந்துப்பேன். இது அப்போ பண்ணியிருக்கலாம்ல, அங்கே மூழ்கி அங்கே எழுந்துக்கிற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணலை. இல்லை இல்லை, இதை மூழ்கு, எழுந்துக்கோ, திருவையாறில் காட்சி. திருவையாறில் எழுந்துக்கிறார். எழுந்துக்கும் பொழுது 2 யானைகள் சிவசக்தி ஸ்வரூபமாக இருக்கிறது. 2 நாரைகள், 2 கிளிகள், 2 மயில்கள் என எல்லா இனங்களிலும் சிவசக்தியை கண்டார். இப்படின்றது தான் நாவுக்கரசர் வரலாறு. மாதர் பிறை கண்ணி யானை மலையான் மகளொடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது காதர் மட பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். யாருமே பார்க்கல, அதை நான் பார்த்துட்டேன்னு பதிவு பண்ணிட்டேன். ஆனால் உண்மையான முக்தி எப்போ அப்படின்னா, கைலாய காட்சி அவருக்கு எப்போ கிடைக்குதுன்னா, இது அவருடைய மனப்பக்குவம். ஆன்மா பழுத்துடுச்சு, அதனால் இறைவன் வந்தாதான் இறைவனை பார்த்தேன் இல்லை. உங்களில் நான் இறைவனை பார்க்கின்றேன், உங்களில் இறைவனை பார்க்கின்றேன், உங்களில் இறைவனை பார்க்கின்றேன். யாராவது தம்பதி சமேதரா அப்படி உட்கார்ந்தா ஓ சிவன் பார்வதியான்னு பார்க்கிற பக்குவம், இது அவருக்கு வந்த பக்குவம். இறைவன் அருள் செய்ய வேண்டாமா? என்னைக்கு அருள் செய்தார் தெரியுமா? ஒரு நாள் அப்படியே உழவாரப்படை கொண்டு அலகிட்டு கொண்டு இருந்தா, அதாவது பெருக்கின்றிருக்கார், சுத்தப்படுத்துறார். அப்ப என்ன ஆகுது, சுவாமி அப்படியே நவரத்தினங்களெல்லாம் போட்டுட்டார், பொன்னையும் பொருளையும் போட்டுட்டார். இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். நீங்கள் பெருக்குறீங்க, இது நடந்திருக்கும் வீட்டில் எல்லாருக்கும். சின்ன மாத்திரை கவர் ஜிகு ஜிகுன்னு இருந்ததுன்னு வைங்களேன், டக்குன்னு கண்ணுத்தெல்லாம் எடுத்து மாத்திரை அப்படின்னு பெருக்கியிருக்கோம், பண்ணியிருக்கோமா? அப்போ சின்னதாக ஏதாவது பளபளன்னு இருந்தாலே நமக்கு அதை தூக்கி எறிய மனசு வராது. ஆனால் இந்த சமயத்தில் அவருக்கு பொன்னும் பொருளும் மண்ணும் கல்லும் எல்லாமே ஒன்றாக தெரிந்தன. அந்த நிலைக்கு அவர் வந்த உடனே தான் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்க்குறார். பொன் பொருள் எல்லாம் இருக்கு, மண் கல் எல்லாம் இருக்கு. இப்போ என்ன பண்ணுறார், நாம இருந்தால் கோயிலிருந்து யாரையாவது கூப்பிடுங்களேன், இந்த பொன் பொருள் எல்லாம் இறைவனோட தான் தெரியல, இல்லை இங்கே வந்திருக்கிற பெண்மணிகளோட தான்னு தெரியல, எடுத்துட்ட உடனே நம்ம அதை சுத்தப்படுத்தலான்னு சொல்லுவாரான்னு பார்த்தா அவர் சொல்லலை. என்ன பண்ணாரு, அப்படியே அதை சுத்தப்படுத்தினார். இப்ப சுவாமிக்கு ஓ மண் கண் பொருள் இந்த குப்பைகளுக்கு நடுவே நவமணிகளும் குப்பைன்னு புரிஞ்சிருக்கா உனக்கு? அப்ப உன்னை பொறுத்தவரை கோயிலுக்கு வருபவர்கள் காலில் எது குத்தினாலும் குப்பை, கல்லும் குப்பை நவமணிகளும் குப்பை. இப்ப நீ என்னுடைய அந்த தேர்வில் தேர்வாகி விட்டாய்ன்னு இறைவன் கொடுக்குற. அப்ப அதே மாதிரி தான் இங்க அதிபத்தர் பொன் பொருளாக மற்றவங்க கண். அவரை பொறுத்த வரைக்கும் இது முதல் மீன்பா, இந்த மீனை விட்டுடும், அவ்வளோதான்.
மீனை விட்டாயிற்று, அவருக்கு முக்தி கிடைத்தாயிற்று. அடுத்தது அதிபத்தரிலிருந்து இன்று நாம் சந்தான குரவர்களுக்கு வருகின்றோம். சமயக்குறவர்கள், நான் தான் சொன்னேன் இல்லையா, 7 நாட்களில் பெருசா நம்ம சமயக்குறவர்களை பற்றிய செய்திகள் இல்லை. ஆனா பாருங்க, எந்த ஒரு நாளும் அந்த 4வரை பற்றி சின்ன குறிப்பு கூட சொல்லாமல் நமக்கு ஒரு சொற்பொழிவினை நிறைவு செய்ய முடிகிறதானாலும் கிடையாது. சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் கண்டிப்பா வந்துடுறாங்க. ஆனா பிரதானமா அவர்களை பற்றி பேசுறதில்லை, மற்றவர்களை பற்றி பேச வேண்டும் என்ற ஒரு சிறு முயற்சி. அவர்கள் சமய குறவர்கள். குறவர்கள்னா முருகனுடைய வள்ளி குரத்தி அவர்கள் இனமா இல்லை, அதுக்கு இருக்கிற ரகரம் வல்லின ரகனம். அப்படிலாம் சொன்னா நிறைய பேருக்கு புரியாதே. பெரியரா அப்படி சொன்னா குரத்தி, அது குறவர்கள். ஆனா சமய குறவர்கள்னு சொல்ற ரகரம் இடையின ரகரம், சின்னர. அப்ப யார் இவர்கள்? சமயம் என்றால் சைவம், இந்த சைவத்தில் இருக்கும் குறவர்கள் என்றால் குருமார்கள். ஏன்னா நிறைய பேர் சமய குறவர்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தான் குறவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்முடைய சிவனை பின்பற்றும் சைவத்திற்கான குருமார்கள் யார் என்றால் 4 பெருமக்கள். காழியூர் பிள்ளை, திருத்தாண்டகம் அருளி செய்த நாவுக்கரசர், வன்தொண்டர் என்று போற்றப்படும் சுந்தரர், வாதவூரடிகள், அவர்தான் மாணிக்கவாசகர். இந்த 4 சமயக்குறவர்கள். சரி, இது உங்க எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்சிருக்கும். இதற்கு பிறகு வந்தவர்கள் சந்தான குறவர்கள். அவர்களை பற்றிய செய்திகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நாளைக்கு திருமாளிகை தேவர், சித்த பெருமக்கள்னு நம்முடைய பயணம் தரிசனம் தொடரும். சந்தான குறவர்கள். சந்தானம்னா என்னங்க? குழந்தை பேர். சந்தான லக்ஷ்மி அப்படின்றோம், சந்தான பாக்கியம்னு அப்படின்னா அந்த குழந்தை பேர். அப்ப சந்தானம் என்றால் குழந்தைகள். யாருக்கு? சமயக்குறவர்களுக்கும் சைவ பெரியவர்களுக்கும் இவர்கள் குழந்தைகள். ஓ, இவங்களுக்கெல்லாம் கூட கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பிறக்குதானா? நம்மை போல உதிரத்தால் வந்த பந்தம் அல்ல, உதிரமே இல்லாமல் புணராமல் வந்த பந்தங்கள், அதுதான் சந்தான குறவர்கள். இவர்களும் குருமார்கள், ஆனால் எந்த இரத்தம் சதையால் வந்த பந்தம் இல்லை. அததான் வாழை அடி வாழை. வாழை மரம் எப்படி குலைத்தள்ளும்னா புணராமல் குலைத்தள்ளும். நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த திருமாங்கல்யத்துல அந்த வாழை போட்ட ஒரு அந்த பொன்னால் ஆனதெல்லாம் போட்டுப்பாங்க பெண்கள், சுமங்கலிகள்லாம். சில குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த தாலி இருக்கும், அதுல இருக்கிற அந்த மாங்கல்யத்திற்கு பக்கத்துல மாங்காய், வாழை சீர் இதெல்லாம் இருக்கும். எதற்காக? அந்த வாழை சீர் வாழையடி வாழையா குடும்பம் நல்லா பெருகணும். அது ரொம்ப மங்களமான விஷயம்தான், மாற்று கருத்து இல்லை. ஆனா வாழை அடி வாழைன்றது குடும்பமா இரத்த பந்தத்தில் வரும் குலத்தினை விட அடியார் பெருமக்களுக்கு புணர் ரொம்பவே பொருந்தும். ஏன்? புணராமல் வருவது வாழை. அப்ப வாழையடி வாழையென வந்த திரு கூட்டம்னு வள்ளலார் சொல்ற மாதிரி இவங்க எல்லாரும் ஒரு மரபுல வராங்க. இந்த பரம்பரைக்கு பேர் என்ன? குரு பரம்பரை, ஞானியர் பரம்பரை. அதுல பாத்தீங்கன்னா 2 வகையான பரம்பரைகள். ஏன்னா சந்தான குறவர்களை பற்றிய செய்திகள், அவர்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரியலாம், ஆனா கம்மியா நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிறதால இந்த ஒரு முயற்சி. இதுல அகசந்தான குறவர்கள்னு சில பேர் இருக்காங்க, 4 சமயக்குறவர்கள். இந்த 4 உங்களுக்கு தெரியும், குழப்பம் இல்லை. அகசந்தான குறவர்கள் அப்படின்ற அந்த சந்தான பரம்பரையில பார்த்தீங்கன்னா முதலில் நந்தி தேவர். ஏன் அப்படின்னா அவர் தான் உலகத்துல முதல்ல சில உபதேசங்களை சொல்றார். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டா சொல்லலாம், ஒரு பெரிய தனவந்தர் செல்வந்தர் அவருடைய விஷயம்லாம் யாருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா அவங்க டிரைவருக்கு தான் நல்லா தெரியும். மனைவிக்கு தெரியுதோ இல்லையோ, டிரைவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஓ, இப்போ ஒரு பெரிய விஷயத்த அவர் விற்க போறாரு, அதை பல கோடி போல அதை விற்று இந்த இடத்துல நிலம் வாங்க போறாரு, எல்லாம் இவருக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போய் அவர் சொல்வார், ஆனால் இவங்களுக்கு தெரியும். அப்ப உத்திரகோச மங்கை என்ற இடத்துல ரகசியமா அவர் அந்த உபதேசத்தை மங்கையான அம்பிகைக்கு கொடுக்கும் பொழுது இதை கேட்ட நம்முடைய நந்தி தேவர் நமக்காக அதை சொல்கின்றார். இதுதான் உபதேசம், சிவன் மூலமாக நான் பெற்றதை உங்களுக்கு சொல்கின்றேன். இது நந்தி தேவர். அகசந்தான குறவர்களில் முதல் நந்தி தேவர்.
சனத்குமாரர், சத்தியஞான தரிசினிகள், இன்னொருத்தர் பரஞ்சோதியார். இது அக சந்தான குரவர்கள். இன்னொன்று புற சந்தான குரவர்கள். அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த நால்வரை பற்றி தான் இன்று நாம சிந்திக்க இருக்கின்றோம். அதில் முதலில் மெய்கண்டார். சரி, மெய்கண்டார் வரலாற்றிலிருந்து துவங்கலாம். இந்த மெய்கண்டார் வரலாற்றை பற்றி அடியேன் ஒரு 2 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பேசினேன். ஆனாலும் ஒரு 10 நிமிஷம் நம்ம சந்தான குரவர்கள் என்பதால் அந்த வரலாற்றினை அடியேன் சொல்ல இருக்கின்றேன். திருமுனைப்பாடி, இது ரொம்ப சுவாரஸ்யமான வரலாறு. மெய்கண்டார் எப்படிங்க இருப்பார்னு பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்தர் மாதிரியே ஒரு குழந்தை, அழகாக கொண்டையெல்லாம் போட்டுண்டு ஒரு சின்ன குழந்தையா இருப்பார். சரி, ஞானசம்பந்தர் மாதிரியே இருப்பாரா? ஆமாம் ஆமாம், ஞானசம்பந்தருக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. ஓ அப்படியா? ஏங்க, அவருக்கும் எனக்கும் கூட ஒரு தொடர்பு உண்டு. நான் அப்படி சொல்லிக்க கூடாது, ஆனால் அவரால் அருள் பெற்றதால சொல்லலாம் இல்லையா? சில விஷயங்கள் நமக்கும் நடந்திருக்கும், நம்முடைய உள்ளத்தில் என்றென்றும் இருக்கும் இல்லையா? அப்படி மெய்கண்டார் அருள் பெற்ற ஒருத்தர் இன்னைக்கு உங்க முன்னாடி பேசுறேன்னா அது அடியேன் தான். என்ன வரலாறு? திருமுனைப்பாடி அப்படின்ற ஊர். நான் ஊர் பேர் முடிஞ்ச எல்லா விஷயங்களும் சொல்றேன். எல்லாமே ஞாபகம் இருக்குமானா இருக்காது. விளையாட்டா சொல்வார் ஒரு கதை, நிறைய சொற்பொழிவாளர்கள் சொல்ற கதை தான், அதனால ரொம்ப சுருக்கமாக சொல்றேன். ஒருத்தர் போய் வருவார் தினமும் சொற்பொழிவுக்கு. அந்த வீட்டம்மாக்கு பிடிக்காது, பிடிக்குதோ இல்லையோ எதுக்கு எல்லாம் புரிஞ்சா மாதிரி போய் வரீங்க. இல்லை எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு, என் மனசெல்லாம் நிம்மதியாக இருக்கு. அப்படியா? 10 நாள் போயிட்டு வந்திருக்கீங்க, ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்களேன்னா சொல்ல வராது. என்ன இது எதுவுமே சொல்ல வராதா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு தெரியுமா உங்க அறிவு? எப்படி இருக்கு? அங்க அழுக்கா இருக்கிற கூடையில கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வாங்களேன். எடுப்பார், தண்ணி எல்லாம் ஒழுகிடும். மறுபடியும் எடுப்பார், தண்ணி எல்லாம் ஒழுகிடும். 3-4 தடவை எடுத்த அப்புறம் கேட்பார், தண்ணி எல்லாம் ஒழுகும்ல, ஓட்டையா இருக்கிற கூடை எப்படி தண்ணி இருக்கும்? புரியுதா? இது புரியவே 4 தடவை எடுத்த அப்புறம் தான் உங்களுக்கு புரியுது அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப பொறுமையா சொல்வார், இப்பதான் புரிஞ்சுது இதுல எதுவுமே தண்ணி இருக்காது நிக்காதுன்னு. ஆனா பாரு, 4 தடவைக்கு முன்னாடி இந்த கூடை ரொம்ப அழுக்கா இருந்தது. ஆனா நான் 4 தடவை எடுக்க முயற்சி பண்ணேன், ஓட்டையில தண்ணி எல்லாம் போயிடுச்சு. ஆனா பாரு, இந்த கூடையை நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு கழுவவே வேணாம், நல்லா சுத்தமாயிடுச்சு. இப்படித்தான் நானும் ஓட்டக்கூட சொன்னதெல்லாம் நிக்கல, போயிடுச்சு. ஆனா இந்த ஆன்மா சுத்தமாச்சு பார், அவ்வளவுதான் நான் புரிஞ்சது. இது நான், நீங்க அப்படி இல்லை. அதனால ஒரு சில ஊர்கள் பெற்றோர்கள் பேரை சொல்லணும். ஏன் பெற்றோர்கள் முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் முக்கியம்னு எனக்கு சொல்லி கொடுத்தது யாருன்னா சைவத்தின் பால் வந்த சேக்கிழார் சுவாமிகள். ஏன் 60 பேரை பத்தி மட்டும்தானே பாடுறார். ஆனா சேக்கிழார் 61 சுந்தரர், ஓகே கண்டிப்பா பாடி இருக்கணும். அவரை பாடிப்பாரா? முடியாதுப்பா, இவர் சேர்த்தது கரெக்ட். அதோட விட்டாரானா இல்லையே. அந்த சுந்தரரை ஈன்றெடுத்த மகத்துவமான பெற்றோர்களாம் இசைஞானியாரையும் சடையனாரையும் சேர்த்து தானங்க 63. அப்ப இசைஞானியார் யாரு பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா? 63ல 3 பெண்கள். 3 பெண்கள்ல காரைக்கால் மங்கையர்க்கரசி இசைஞானியார். காரைக்கால் அம்மையார் முதல் நாள்ல இருந்து அப்படியே மலப்பா பார்க்கிறோம். மங்கையர்க்கரசியார் அவர் சைவத்திற்கு செய்த தொண்டு, பெரும் தொண்டு. மறுபடியும் மதுரையில் பாண்டிய நாட்டில் அந்த சமணத்தை தகர்த்து சைவத்தை வர வைத்தார்னா மங்கையர்க்கரசியார். மங்கையர்க்கு ஒரு தனியரசி. அதாவது சிலருடைய சரித்திரத்தை தான் சேக்கிழார் அவர்களுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றார். இதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி கட்டுரையில பார்த்தா தெரியும். அப்படி ஆரம்பிக்கிற 2 பேர், ஒரு ஆண் நாவுக்கரசர், ஒரு பெண் மங்கையர்க்கரசி. மங்கையர்க்கு ஓர் தனி அரசின்ற அளவு அந்த அம்மாவை அவ்வளோ உயர்வா பேசுகிறார். சம்பந்தருக்கும் தாய் என்ற வகையில் மிக மிக உயர்ந்தவர். மங்கையர்க்கரசி வளவர் கொன் பாவை வரிவளை கைமட மாணி பங்கையர் செல்வி பாண்டி மாதேவி. இங்க நிறைய பேர் பாடுறீங்க, தெரிஞ்சா சத்தமாவே பாடுங்க. அடியார்கள் தானே, நம்ம நல்லா பாடலாம். பங்கையர் செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கழலுருவன் பூதநாயகனா வேதமும் பொருள்களும்
அருளி அங்கையர் கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவையாவதும் இதுவே. அது காலையில வேளையில போயிட்டாராம் ஞானசம்பந்தர் மதுரைக்கு. சேக்கிழாருக்கு எப்படி தெரியும்? சரியா சொல்லிட்டாரு. இல்ல, இறைவனுடைய அருளால் அதை தரிசித்திருக்கலாம், அந்த காட்சியை இறைவன் கொடுத்திருக்கலாம். இது ஒரு வகையான அனுமானம். இன்னொரு வகையான அனுமானம், அவர் பாடிய ராகம் என்ன மாதிரி இந்த வேளையில இந்த ராகத்துல பாடியிருக்க மாட்டார் சம்பந்தர். இந்த ராகத்துல பாடி ஒரு ஊருக்குள்ள நுழைகின்றார் என்றால் இது அதிகாலை வேளையில் பாடப்படும் ராகம். அதனால அதிகாலை வேளையில் விடியலென நுழைந்தார் மதுரைக்கு, மதுரைக்கு விடியல் வந்ததுன்னு சேக்கிழார் சொல்றார். என்ன அழகான கருத்துல இதெல்லாம் சொல்லும் பொழுதே அவ்வளவு ஆசையா இருக்கு இந்த கருத்தெல்லாம். அப்ப கைமடமானி, சரி, இதுல ரொம்ப ஒரு ஆராய்ச்சி கட்டுரையில தான் படிச்சேன். மீனாட்சி, சரி, மதுரை அப்படின்னாலே உங்களுக்கு முதல்ல என்னங்க ஞாபகத்துக்கு வரும்? மதுரை, மீனாட்சி, மல்லிப்பூ, இட்லி, சுந்தரேச பெருமான், திருமலை நாயக்கர், அழகர், திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, சுந்தரேச கடவுள், 64 திருவிளையாடல்கள், பிட்டுக்கு மண் சுமந்த தலம், நம்முடைய மாணிக்க வாசகருக்கு பல பல அற்புதங்கள் நிகழ்த்து காட்டிய தலம், வைகை ஆறு, இத்தனை இருக்கே. நான் சொல்றதுல நிறைய கூட விட்டுருக்கலாம், வண்டியூர் மாரியம்மன், இன்னும் நிறைய விட்டுட்டேன். இதெல்லாம் இருந்தும் முதல்ல நமக்கு மதுரைனா என்ன வருதுன்னா, வாயில இயல்பாவே நம்ம நாவுக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறது மீனாட்சி. மீனாட்சிக்கு ஒரே பெருமிதமா, சம்பந்தர் நம்ம ஊருக்கு வரான், குழந்தை இப்போ என்ன பாட போறான் அப்படின்னா அப்படியே சுவாமி கிட்ட இப்படி உட்காந்துன்னு காலையில் வந்துட்டான் பாருங்களேன் குழந்தை. நான் தானே குழந்தைக்கு 3 வயசுல என்னுடைய கோபுரத்தை பார்த்து அழும்பொழுது பால்லாம் கொடுத்தேன் பாருங்களேன், என்னை மறக்காத குழந்தை. உனக்கு தானே தோடுடைய செவின்னு உன்னை வச்சு தானே ஆரம்பிச்சிருக்கான் திருமுறையே. இருந்தாலும் மதுரைனா மீனாட்சிங்க. எங்கள் ஊருக்கு வரும்பொழுது என்ன விடமாட்டானா, உங்கள் ஊரா? ஆமாம்ப்பா, நீங்களே இங்கே தானே வந்தீங்க கல்யாணமாகி, கைலாயம் தானே உங்கள் ஊர், நீங்கள் தானே வீட்டோட மாப்பிள்ளை, இது எங்கள் ஊர், என்ன பாடிட்டு வருவான்னு உட்கார்ந்தா எந்த நரன் அப்படின்ற இந்த மனிதர்களை எல்லாம் போற்றும் அவசியம் சம்பந்தருக்கு கிடையாது. ஆனால் மங்கையர்க்கரசியை போற்றுகின்றார் என்றால் அந்த அம்மா என்ன சிறந்த அடியவராக இருந்திருப்பாங்க. சம்பந்தர் மங்கையர்க்கரசி என்னத்தானே வளவர்கோன் பாவை, வளவர்கோன் பாவையா ராணிய சொல்றான் அந்த பையன். ஆமா, ஏன் குண் பாண்டியனாக இருந்தவன் வளவர்கோனாக மாற இருக்கின்றான் என்றத ஆரம்பத்திலே சொல்லிட்டார். நீ பார்த்துக்கலாம், சில டாக்டர்ஸ் இருப்பாங்க, உயிரே போகிற மாதிரி இருந்தாலும் 2 நாள் எழுந்து உட்கார்ந்துருவீங்க, கவலையே வேண்டான்னு சொன்னா அந்த வார்த்தையில கூட எழுந்து உட்கார்ந்துரும். அதுதான் உண்மை. எனக்கு தெரிந்த ஒருத்தருக்கு கொஞ்சம் தீவிரமான நோய், ஒரு 38 வயசு பெண், ஒரு பெரிய மருத்துவமனை, அங்க போறாங்க. 6 மாதத்துக்கு மேல இவங்க இருக்க மாட்டாங்கன்னு சொன்னது அவர்களுக்கு தொய்வு ஏற்பட்டது. அப்ப இன்னொருத்தர் சொல்லி இன்னொரு மருத்துவமனைக்கு போகும் பொழுது அவங்க எதிர்க்க இது ஒண்ணுமே இல்லைங்க, 3 மாச சிகிச்சை தான், வாழலாம்னு சொல்லி முயற்சி செய்து சிகிச்சை கொடுத்து 2 ஆண்டுகள் ஆகின்றன, அவர்கள் வாழ்கிறார்கள். அப்ப மாத்திரைக்கும் மேலாக வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கு. கரெக்டா? அப்ப சில பேரை பார்த்தா நமக்கு ரொம்ப தெம்பா இருக்கு. ஞானியர்களை பார்த்தால் அவர்கள் கண்ணினால் வரும் ஆறுதல், வார்த்தைகளால் வரும் ஆறுதல் நமக்கு அவ்வளவு பெரிய அருமருந்து. அப்ப வார்த்தைகள் என்பது பெரிய விஷயம். அப்ப ரொம்ப வருத்தமா இருக்கா. அவர் ஒரு கூன்பாண்டியன், இருந்தாலும் சமணம் வேண்டாம், சைவம் வேண்டும். எப்ப நான் போய் என்னுடைய மீனாட்சியையும் சுந்தரேச பெருமானையும் பாப்பா. அவ சோழ நாட்டு ராணி, சோழர்களுக்கு அப்படியே ரத்தத்திலேயே சிவபக்தின்றது இருக்கும். வளவர்கோன் பாவை, வரி வளை கை மட மானி, அவ பேரு மானி. மங்கையர்க்கரசின்றது இந்த ஊருக்கு மங்கையர்களுக்கு தனியரசியா இருந்தனால மங்கையர்க்கரசின்னு வந்தது. ஆனா அந்த சோழ நாட்டு அம்மாவுக்கு பேரு மானி. 2 விஷயத்த நம்பிக்கை கொடுக்கிறார். இந்த முயற்சி சக்சஸ் ஆகுமா தெரியல. கணவர் வேற சமணர்களோடு இப்படி இருக்கார், ஒரு கூன் பாண்டியனா இருக்கார், இருந்தாலும் நான் இவர் மீது அன்பு வச்சிருக்கேன். இதெல்லாம் இருக்கிறவருக்கு முதல் வார்த்தையை நம்பிக்கை கொடுக்கிறார். வளவர்கோன் பாவை, வளர்ந்துருவான் அப்படின்னா நிமிர்ந்துருவான், நின்ற சீர் நெடுமாறனாக கூன் பாண்டியன் ஆக போறான், முதல் நம்பிக்கை. அடுத்தது, இப்ப நடக்க போற பெரிய ஒரு வாதப்போர் நடக்கலாம், இல்ல வேறு விதமான போர்கள் நடக்கலாம். ஏன்னா
இந்த அம்மாவே முடிவெடுத்து குலச்சிறையார் என்ற அமைச்சரோடு சைவத்தின் தலைவராம் சம்பந்தரை வர வச்சாச்சு. இப்போ என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும் சமண பெருமக்களால்னு தெரியாது. அப்படி பயத்தில் இருக்கும் பொழுது அடுத்த வார்த்தை வரி வளை கை மட மானி. வளையலை பற்றிலாம் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடும் பொழுது பேசணுமா? இப்போ நீங்கள் எல்லாம் ஏதோ பேசுகிறீங்க, உங்கள் பேச்செல்லாம் நல்லா இருந்ததுமா, பிடிக்குதுமா, நாளைக்கு இந்த அடியார்களை பற்றி பேசுகிறீங்களா? இப்படியெல்லாம் பேசும்போது கண்டிப்பான்னு சொல்லிட்டு நடுவில் நான் இந்த வளையல் இதுக்கு மேட்சாக இருக்கா அப்படின்னு கேட்டால் எவ்வளோ ஒரு நான் எதை பற்றி பேசுகிறேன், நீங்கள் எவ்வளோ ஒரு சின்ன விஷயமா இருக்கும். இல்லை, அப்படி சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, வளையலிலும் ஒரு ரகசியம் இருக்கின்றது. வரி வளை கை மட மாணி, அவ்வளவு அடுக்கி இருக்கிற வளையல்களை அந்த காலத்து நிறைந்த சுமங்கலிகள் போட்டுக்கொள்வார்கள். அதனால பயப்படாத, உன் கணவருக்கு எதுவுமே ஆகாது, அதே மாதிரி வளையல் அணிந்த கரங்களோடு இருப்பார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சமாதியான உடனே கூட சாரதை நிறைய வளையல்களோடு இருந்தார்களாம். அப்போ ஊரில் இருக்கிற பெண்கள் தவறாக பேசினாங்களாம். வேற இது சின்ன பொண்ணு, அவர் தவறிட்டார், இது இத்தனை வளையலை போட்டுட்டு இருக்கே. ஏன்னா அந்த காலத்தில் கணவன் இருந்தால்தான் வளையல் போடணும்னு இருந்த ஒரு காலம். இப்போ எவ்வளவோ முற்போக்கு சிந்தனை, அதை பற்றி பேசலாம். ஆனால் அந்த காலத்தில் அந்த அம்மா கை நிறைய, அதுவும் பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் சிவப்பு வளையல்கள்லாம் ரொம்ப பிரசித்தி. எல்லார் கையிலுமே அந்த ஒரு சிவப்பு வளையல்கள் ரொம்ப மங்களமாக இருக்கும். அப்படி இருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறாங்க, இல்லை என்கிட்ட சொல்லியிருக்கார், இந்த உலகத்தை விட்டு போனாலும் கவலைப்படாத சாரதை, என்னுடைய ஆன்மா இன்றும் உயிரோடு தான் இருக்கின்றதுன்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. அப்படி சொல்லும் பொழுது நான் எப்படி வளையலெல்லாம் கைட்டி இருக்க முடியும் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. ஏதோ இப்படிலாம் சொல்லி ஊரை ஏமாத்து அப்படின்னு வராங்களாம் அந்த பெண்கள் எல்லாம். அப்போ கங்கையிலிருந்து அப்படியே ராமகிருஷ்ண பரமஹம்சர் எழுந்து, நான் இருக்கேன், அந்த தைரியத்தில் தான் அவள் வளையல் போட்டிருக்கா, யாரும் அவளை பற்றி தவறாக சொல்லாதீங்கன்னு வந்தார். இது போல பல அற்புதங்கள் நடந்த பாரத புண்ணிய பூமியில தானே நம்ம இருக்கோம். அப்ப வரிவளை கைமட மாணி, பங்கையர் செல்வி, பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ. அம்பாளுக்கு ரொம்ப வருத்தமா, எங்க 4 வரியா அந்த குழந்தை பாடட்டும் மங்கையர்க்கரசியை பத்தி, என்னை பத்தி ஒண்ணுமே சொல்லலை. இரு சொல்லுவான். அவன் இந்த மங்கையர்க்கரசிக்கு நம்பிக்கையை கொடுக்குறான். நீ எது கஷ்டம்? யார் வந்தாலும் என்னதாங்க இங்க வந்தா கொண்டாடுவாங்க. அதாவது இந்த செலிபிரிட்டிஸ்க்கெல்லாம் ஒரு விஷயம், ரொம்ப பெரிய பிரபலமானவங்க வந்தால் அவங்க கிட்ட போய் ஃபோட்டோ எடுப்பாங்க, கையெழுத்து வாங்குவாங்க, போய் நிற்பாங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே சில சமயத்தில் இடையூறாக இருக்கும். மக்களால் வந்தவர்கள் தான், ஆனால் சில சமயத்தில் அவர்களுடைய தனிமை பாதிக்கப்படும் பொழுது இடையூறாக இருக்கும். ஆனால் பெரிய ஒருத்தர் இங்கே வரார், பெரிய நடிகர்னு வச்சுக்கலாம், நீங்கள் யாரும் அவரை பார்க்காம சொற்பொழிவை பார்த்துட்டு இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் மனசு வலிக்கும். இவ்வளோ பெரிய ஆள் நான் வந்திருக்கேன்னு யாருமே என்னை பார்க்க மாட்டீங்களா? அப்போ அவர்களை மதிக்கலைனாலும் அவர்களுக்கு கொஞ்சம் வருத்தமாகும். இங்க மீனாட்சி கொண்டாடப்பட்டவள், மகாராணி இல்லையா நம்ம மீனாட்சி? எங்க அவன் என்னை கூப்பிடலங்க, நான் தாங்க குழந்தைக்கு பால், இரு உன்னை கூப்பிடுவான். பொங்கழலுருவன் பூதநாயகனார் வேதமும் பொருள்களும் அருளி, உங்களை பாடுறாங்க, நீங்க தான் பூதநாயகன், வேதம் பொருள் எல்லாம் நீங்க. ஆமாங்க, என்னை விட்டுட்டானே, இருமா. அப்புறமா அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவையாவதும் இதுவே. உன்னை விடுவானா குழந்தை? நீ பால் கொடுத்து வளர்ந்த குழந்தை இல்லையா, அது எப்படி உன்னை விட்டுடுவான்? அப்படியாக இந்த பாடலை பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு சுவைமிக்க பாடல். மீனாட்சின்ற பெயர்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த சில நூற்றாண்டுகளில் வந்தது. அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கையர் கண்ணின்ற பெயர் தான் திருமுறைகள்ல இருக்கு. அது இதெல்லாம் ஒரு சில செய்திகளை அடியேன் நடுவில் கொடுக்குறேன். அதே மாதிரி சிதம்பரம்ன்ற பெயர் திருமுறைகள்ல இல்லை, தில்லைன்ற பெயர், கோயில்ன்ற பெயர் தான் திருமுறைகள்ல இருக்கு. இப்படியாக இப்போ எதுக்கு நம்ம மதுரைக்கு வந்தோம்னா, இந்த மெய்கண்டார் சரித்திரத்தை ஆரம்பித்தோம், அப்படியே மதுரைக்கு வந்தோம். இப்போ அவருடைய சரித்திரத்துக்கு போகலாம். திருமுனைப்பாடி தாய் தந்தையருடைய மகத்துவம்னு சொல்லி சுந்தரரால் அப்படியே மதுரைக்கு வந்துட்டோம். திருமுனைப்பாடியில் அச்சுத களப்பாளருக்கும் மங்களாம்பிகைக்கும் குழந்தை வரம் வேண்டி இருக்கான். எல்லா செல்வமும் இருந்து குழந்தை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கதைகள் நான் சொல்லியிருப்பேன், குழந்தைகள் இல்லை குழந்தைகள் இல்லை. ஆனால் அப்படி குழந்தை வரம் என்பது தள்ளி போய் இறைவன் அருளோடு வந்த குழந்தைங்க ரொம்ப ரொம்ப ஞானத்தோடு இருப்பார்கள். யோசிச்சுப்பார். சில சமயம் சில விஷயம் தாமதிப்பதற்கும் ஏதோ ஒரு காரணம்.
அப்ப என்ன பண்ணுவோம்? குழந்தை வரம்ன்றது தாமதிக்கும் பொழுது நம்மையும் அறியாமல் நம்முடைய பிரார்த்தனை நேரம் கூடிவிடும். இப்ப கல்யாணமாகி ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஒரு 6 மாசத்துல 5 தடவை கோயில் போயிருப்போம், இல்லை 6 தடவை போனா, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு இருக்கும் பொழுது தினம் தினம் வர ஆரம்பிப்போம். அப்ப நம்மையும் அறியாமல் நம்முடைய பிரார்த்தனைகள் கூடிவிடும். பிரார்த்தனைகள் கூட கூட பிறக்கும் குழந்தைகள் ஞானத்தோடு பிறப்பார்கள். இப்ப இவர்களுக்கு குழந்தை, உடனே அவங்க குரு ஒருத்தர் இருக்க. யார் அந்த குரு? நான் சொல்ற குரு பேரை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சகல ஆகம பண்டிதர். மற்ற பேரை மறந்தாலும் இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சகல ஆகம பண்டிதர்னு தன்னுடைய குரு கிட்ட குரு கிட்ட போன உடனே குரு பார்த்தார். அவர்களுடைய நாள் கோள் அமைப்பு எல்லாத்தையும் பார்த்த உடனே அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. இந்த பிறவில இந்த தம்பதியருக்கு குழந்தை வரம் இல்லையே. அதை பார்த்த உடனே அவருக்கு மனம் ரொம்ப வருத்தப்படுது. அது எப்படி சொல்றது? சில பேர் சில விஷயத்தை ரொம்பவே மனசு வலிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா சில பேர் ஒருத்தருடைய மனசு வலிக்காம இருக்கிறது தான் பெரிய விஷயம். யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாதுன்னு இருப்பாங்க. உடனே இவங்க யோசிச்சு பார்த்து, அந்த நூல் போடும் பழக்கம்னு அந்த காலத்துல ஒன்று உண்டு. திருமுறைகள்ல அப்படி நூலிட்டு பார்ப்பார்கள். எந்த தலம் வருகிறதோ அந்த தலத்திற்கு அந்த தலத்து திருமுறைகளை பாடினால் நல்லது நடக்கும்னு அனுப்பிடுவாங்க. ஏன்னா இது டாக்டர்ஸோட அணுகுமுறை. என்னவோ ஏமாத்திருக்காங்க, அப்படி யோசிக்காதுங்க. டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க, ஓரளவு பார்ப்பாங்க, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, எங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் நாங்க பண்ணிட்டோம், இனிமே கடவுள் கையில். அப்ப அவர்களை மீறி ஏதோ ஒரு விஷயம், மிராக்கிள், அற்புதம், அருளி செயல், என்ன பேரோ ஏதோ ஒன்று இருக்கிறது. அது போல இவர் என்ன சொன்னாராம், இல்லைன்னு சொல்லல, வா திருமுறையில நூலிட்டு பார்க்கலாம், எந்த திருக்கோயில் வருதோ நீ போயிட்டு வா. சரி போடுறாங்க. திருவெண்காடு. அது என்ன திருவெண்காடு? நிறைய பேருக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, புதன் தோஷங்கள் தவிர்க்கும் தலம். புதனால் வரும் நன்மைகள் வேண்டும் என்றால் நவக்கிரக கோயில்களில் புதன் கோயில் திருவெண்காடு அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும். அங்க புதன் இருப்பார். ஆனா அங்க உண்மையா யார் இருக்காங்கன்னா, புதன் இருந்தாலும் பிரம்ம வித்யாம்பிகை உடனாய திருவெண்காடர் ஸ்வேதாரண்யேஸ்வரர் இருக்க. சரி, இந்த திருக்கோயிலுக்கு போயாச்சு. போன உடனே அந்த திருக்கோயிலுடைய திருமுறையை பார்த்தா அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். குரு சொல்லி இந்த கோயில் வந்திருக்கும், ஒரு சந்தோஷம். ரெண்டாவது, அந்த திருமுறை சம்பந்தருடையது பார்த்தா முக்குள நீர்னு இருக்கும். சூரிய நீர், சந்திர நீர், அக்னி நீர். அந்த 3 குளங்களில் நீராடி விட்டு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கிட்ட இந்த திருமுறையை பாடினால் குழந்தை பிறக்கும்ன்ற பொருள் கொடுக்கும் திருமுறை. அது அவங்களுக்கு இன்னும் சந்தோஷம். ஆஹா, எனக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சிருக்குல்ல. நான் ரொம்ப பணக்காரியா இருக்கலாம், நிறைய புடவைகள் இருக்கும், பசியோடு உங்கள் வீட்டுக்கு வரேன், வாங்க உட்காருன்னு நீங்கள் என்னை ரொம்பவே பேசுகிறீங்க. பேசி முடிச்சுட்டு 10,000 ரூபாய்க்கு புடவை கொடுத்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா, 2 இட்லி கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு இருக்கும். நமக்கு என்ன வேணுமோ அதுதானே அந்த சமயத்தில் தேவைப்படும். அப்போ இவர்களுக்கான திருப்பதிகம் குழந்தை பேரு கொடுக்கும் பதிகம். சே, எவ்வளோ அழகா குரு என்னை இங்கே அனுப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லி 3 குளத்துக்கு போய் நீராடுகிறார்கள். அந்த திருவெண்காடரிடம் வருகிறார்கள். ரொம்ப அழகா திருமுறைகள் பாடுகிறார்கள். குழந்தை பிறந்துடும், அடுத்த வருஷம் எங்கள் குழந்தையோடு வந்துடும். அதான நம்பிக்கை. ஏன்னா குரு அருள் திருவருள் ரெண்டுமே இருக்கு. ஒன்றுக்கு 2 குரு. ஒரு குரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகல ஆகம பண்டிதர்ன்ற அவர்களுடைய குரு. 2ஆம் குரு யாரு அப்படின்னா சைவத்திற்கே விடிவெள்ளி சம்பந்தர் என்ற ஒரு குருவினுடைய தமிழ். எனக்கு எதுவும் உண்மையே இருக்காது, அப்பா ஸ்வேதாரண்யேஸ்வரா வரேன், அடுத்த வருஷம் குழந்தையோடு வரேன், உன் பேர் கூட வைக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு வந்துட்டான். வெளியில வரும்பொழுது அசரீரி வேண்டாம், இதுக்கு ரொம்ப கஷ்டத்தோடு நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறத ஏற்றுக்கோங்க, உங்களுக்கு இந்த பிறவியில் குழந்தை இருக்காது. இப்போ சுவாமி சொல்லிட்டோம். அவங்க என்ன பண்ணியிருக்கணும், நியாயமாக அழுது இருக்கணும். ஏன் சுவாமி கொஞ்சம் கன்சிடர் பண்ணேன்னு கேட்டிருக்கணும். அவங்க எதுவுமே கேட்கலையா. அதெல்லாம் இல்லைப்பா பிறக்கும் சொல்கிறது ஸ்வேதாரண்யேஸ்வரர்ப்பா, நீ என்னுடைய திருக்கோயிலில் இருக்க தலைவன் நான் சொல்கின்றேன். இல்லை, அந்த 3 குளத்திலும் நீராடி விட்டோம். இந்த 3 குளத்தில் நீராடி உன்னை இந்த பதிகம் பாடினால் கண்டிப்பா குழந்தை பிறக்கும்னு சம்பந்தர் சொல்லியிருக்கார். அவர் தமிழ் பொய்க்காதுன்னு கிளம்பிட்டார். சுவாமிக்கே இக்கட்டான நிலைமை. என் பேரை காப்பாத்துறதா சம்பந்தர் பேரை காப்பாத்துறா? விதியை மாத்தலாம். குழந்தை தமிழ் பொய்க்க கூடாது, என்னுடைய திருமுறை பொய்க்க கூடாது. அப்புறம் உங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்லணும்? அவர் தானே சொல்லணும். உடனே பார்த்தார், சரி உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தையை கொடுக்கலாம். அப்படி பிறந்த குழந்தைக்கு அவர்கள் ஸ்வேதன பெருமாள்னு வைக்கிறாங்க. ஏனே அந்த கோயிலில் இருக்கிற சுவாமி பேரு வடமொழியில் ஸ்வேதாரண்யேஸ்வரர்.
ஸ்வேதம்னா வெள்ளை, ஆரண்யம்னா காடு, திரு வெண்காடர், அதான் தமிழ் பேர். இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அந்த திருக்கோயிலுக்கு போனீங்கன்னா பிள்ளை இடுக்கி அம்மன்னு ஒரு அம்பாள் இருப்பாள். அந்த பிரம்ம வித்யாம்பிகை சன்னதி முதல்ல போன உடனே சேதாரண்யேஸ்வரர் இருப்பார். அதுக்கு முன்னாடி ஒரு கோயில் அமைப்பாகவே சொல்கிறோம், ஒரு நிமிஷம் வேணாலும் கண்ணை மூடிக்கோங்க, நானும் அந்த கோயிலுக்கு பயணிக்க போகிறேன், இப்போ உங்களையும் பயணிக்க வைக்க போகிறேன், ஒரே நிமிஷம் கண்ணை மூடுங்க. அற்புதமான கோபுர தரிசனம், கோடி கும்ப தரிசனம், கும்ப தரிசனம் கோடி புண்ணியம் என்ற கோபுர தரிசனத்தோடு உள்ளே நுழைகின்றேன். உள்ளே நுழைகளை பிள்ளையார் தரிசனம். என்னுடைய இடது பக்கத்தில் குளத்திற்கு அருகாமையில் மெய்கண்டார் சன்னதி, அவரை வணங்குகின்றேன். அங்கு இருக்கும் குளங்களை தரிசிக்கேன். அங்க பார்த்தீங்கன்னா 2 குளம் இருக்கும், சூரிய குளம், அதை தாண்டி அக்னி குளம். அந்த 2 குளங்களையும் தரிசித்து உள்ள அப்படியே ஜம்முன்னு இருக்கக்கூடிய ஆரண்யேஸ்வரர், ஸ்வேத ஆரண்யேஸ்வரரை காணுகின்றேன். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே அப்படின்னு வெளியில வரேன். வெளியில வந்தா அங்க வேகமூர்த்தத்தில் அகோர வீர, இன்னும் கோயில் நம்ம முடிக்கல, நிறைய பேர் கண்ணை திறந்துட்டீங்களே, வாங்க. அகோர வீரபத்திரன்ற அற்புதமான திருவுருவம். அந்த அகோர வீரபத்திரருக்கு வேற எங்கேயும் தனி சன்னதியோட வழிபாடு கிடையாது. அது முடிஞ்சிட்டு போனா அங்கே இதமுற வாழ இன்னல்கள் நீக்கும் புத பகவானே பொன்னடி போற்றி, பதம் தந்தாழ்வாய் மண்ணொழியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி என்று பச்சை ஆடையில் இருக்கும் புத பகவானையும் வணங்கி அப்படியே அவருக்கு அருகாமையில் இருக்கும் பிரம்ம வித்யாம்பிகை சன்னதி, அப்படியே நின்ற கோலத்தில் அம்பிகை 4 கரங்களோடு இருப்பார். அம்பிகையின் சன்னதிக்கு நேரெதிரே சந்திரகுலம் இருக்கும். அப்படி சுத்தி வந்தோம்னா அங்க அழகா ஒரு வெள்ளியில தொட்டில் இருக்கும். யாராவது குழந்தை பாக்கியம் கேட்டு குழந்தை கிடைத்தா அங்க ரொம்ப இலவசமா, கருகாவூர் போனா கட்டணம் இருக்கும், இந்த ஆலயத்தில் இலவசமா அந்த தொட்டிலில் நம்முடைய குழந்தைகளை இட்டு அழகா சுத்தி வரக்கூடிய அங்க ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அங்க இருக்கு. அப்படி வலம் வருகையில் பிள்ளை இடுக்கி அம்மன் இடுப்புல ஒரு பிள்ளைய வச்சுட்டு ஒரு அம்பாள் இருப்பா. அவ யாருன்னு சொல்றேன். அவளையும் தரிசித்து வெளியே அழகா மறுபடியும் நமஸ்காரம் பண்ணிட்டு வெளியில வந்துட்டோம். இது நாம் பிரம்ம வித்யாம்பிகை உடனாய திருவெண்காடர் அப்படின்ற ஒரு கோயில காரணீஸ்வரர்ல இருந்தே தரிசிச்சோம். இப்ப பிரம்ம வித்யாம்பிகை அம்பாள் யாருன்னா பிரம்மனுக்கு குரு, சரஸ்வதிக்கு குரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவ பெருமாள் என்று குதிரை முகத்தில் இருக்கும் நாராயணன். குடும்பமே கற்றுக் கொடுப்பாங்க போல, ஆசிரிய குடும்பம். ஏன் பார்த்தா நாராயணர் சரஸ்வதிக்கு குரு, அம்பாள் பிரம்மாவுக்கு குரு, தட்சிணாமூர்த்தி சனத்குமாரர்களுக்கு குரு, அவ்வைக்கு பிள்ளையார் குரு, அருணகிரியாருக்கு முருகப்பெருமான் குரு. இப்படி ஆசிரியர், பேராசிரியர், குரு, ஆச்சாரியர் எப்படி வேணாலும் சொல்லலாம், குருவாக இருக்கும் குடும்பம். சுவாமி நம்முடைய மாணிக்க வாசகருக்கு திருப்பெருந்துறையில் குரு, அதை விட்டுட்டனே. குருமனிதன் தாழ் வாழ்கன்ற சனத்குமாரர்களோட அடியன் விட்டுட்டனே. மாணிக்க வாசகருக்கு குருமுகமாக தானே முதல்ல பார்க்கிறார். இப்படி குருமார்களாக இருக்கிறார்கள். அங்க பிள்ளை இடுக்கி அம்மன் யாருன்னா அம்பாள் தான். சம்பந்தரை இடுப்புல வச்சிட்டு இருக்கா. முருகன் பிள்ளையார கூட இடுப்புல வச்சுக்கல. திருவாரூர் போனீங்கன்னா அங்க ஒரு அற்புத திருவுருவ சிலையில் அம்பாள் அப்படியே முருகனை இடுப்புல வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பாசுபத அஸ்திரம் கேட்கும் பொழுது அர்ஜுனனுக்கு சுவாமி வேடன் வேஷத்துல போகும்போது அம்பாள் மட்டும் அழகா மீனாட்சி மாதிரி போனா வேடுவ குடும்பம் இல்ல போல இருக்குன்னு கண்டுபிடிச்சிட மாட்டானா. அதனால வேடனுக்கு ஏற்ற வேடுவச்சியா தான் போறான். வேடுவச்சியா போகும் பொழுது முருகன் அழுதான், டேய் நீ இவ்வளோ அழகா இருக்கடா, உன்னை வேலோட கூட்டிட்டு போனா கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம யாருன்னு, வா உனக்கும் ஒரு வேடுவ குழந்தை வேஷம் போடுறேன்னு நம்ம எப்படி ஃபேன்சி ட்ரெஸ்க்கு குழந்தைக்கெல்லாம் போட்டு அழகு பார்ப்போமோ அது போல போட்டு ஒரு வேடுவ குழந்தையா இடுப்புல வேற முருகனை வச்சுட்டு போறான். வில்லேந்திய முருகன் உண்டானா அடியன் இன்று பொதிகையில நேரலை பண்ணிட்டு வந்தேன்.
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேல் உடையான் கோயில் அப்படின்னு கடலூர் நெய்வேலியில் இருக்கிற ஒரு கோயில், வில்லுடையான் கோயில், வேலுடையான் கோயில்னு ரெண்டு மாதிரி சொல்றாங்க. அங்க முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா வில்லும் அம்பும் ஏந்திய சிவசுப்பிரமணியர் திருக்கோலத்தில் காட்சி தருகின்றார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சம்பந்தர் வரார்ப்பா. வந்தவர் திருவெண்காடு வரணும்னு பார்க்குறாரு. ஏன்னா சீர்காழிலேருந்து இந்த தலம் ரொம்ப பக்கத்தில். அடுத்த தடவை வைத்தீஸ்வரர் கோயில் போனீங்கன்னா பக்கத்திலேயே சீர்காழி, பக்கத்திலேயே திருவெண்காடு. இதெல்லாம் முடிஞ்சால் பார்த்துட்டு வந்துருங்க. பார்க்கணும்னு நினைங்க, அந்த விஷயம் தானாக செயலாகும். அதுதான் உண்மை. அப்போ சம்பந்தர் முதல்ல திருவெண்காடு வரார். உள்ள ஓடி வந்து திருக்கோயிலுக்குள்ள வந்து சுவாமியை பார்க்கணும்னு ஓடி வர பார்க்குறார். பார்த்தா மணல் முழுக்க லிங்கமாக இருக்கு. அவருக்கு எப்படி போனோன்னே தெரியல. இப்போ நான் ஏறி போனாலே லிங்கத்து மேலே ஏறியா போக முடியும்னு குழந்தைக்கு கால் உள்ள கூட வைக்க முடியல, அழுகையாக வருது. குழந்தை அழ ஆரம்பிச்சிடுச்சு. அம்பாள் ஓடி வந்தா, என்னடா கண்ணா அழற? இல்லை உள்ள வரலான்னு பார்த்தா இப்படி லிங்கமாக இருந்தால் நான் எப்படி வருவேன், இரு நான் தூக்கிட்டு போகிறேன்னு அந்த அம்பாள் அப்படி இடுப்பில் வச்சுட்டு உள்ளே போனாலாம். பிள்ளை இடுக்கி அம்மன் அப்படின்றது அம்பாள், அவருடைய இடுப்பில் இருக்கிறது சம்பந்தர்ன்ற குழந்தை. இதனால் இவங்க அங்கே சொல்லிட்டு வந்தாச்சு. அதெல்லாம் இல்லை, சம்பந்தர் தமிழ் பொய்க்காது. சுவாமி பார்த்தார், சம்பந்தன் தமிழ் பொய்க்க கூடாது. அப்போதானே நம்மெல்லாம் படிப்போம். ஒரு பிரச்சனையா மந்திரமாவது நீரு, தோஷங்களால் பிரச்சனையா வேறு தோழி பங்கன், கடன் பிரச்சனையா இடறினும் தளரினும், இப்படி நம்ம எல்லாத்துக்குமே வேணுமே. அப்போ நம்ம எப்படி நம்புவோம்? அதனால குழந்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சம்பந்தர் வழிபாட்டில் வந்த குழந்தை சம்பந்தரை விட ஞானமிக்க குழந்தையா இருக்கணுமே. அதனால அப்படி ஒரு ஞான குழந்தையை கொடுத்தார்கள். அந்த குழந்தைக்கு ஸ்வேதன பெருமாள் அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த குழந்தைக்கு மெய்ஞானர், அதாவது இந்த குழந்தை விளையாடுது, வீதியில விளையாடுது. இப்படி சுந்தரர் விளையாடும் பொழுதுதான் அந்த ஊரில் இருக்கும் நரசிங்க முனையர்ன்ற அரசர் பார்த்துட்டு எனக்கு இந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சிக்குது, நான் வளர்க்கட்டுமா. ஸ்வீகாரம் எடுத்துக்கல, அபிமான குழந்தை. ஸ்வீகாரம்னா ரூல்ஸ் வேற, சொத்துலலாம் பங்கு உண்டு. அபிமான குழந்தைன்னா அப்படி கிடையாது, ஆசைக்காக வளர்க்கலாம். பக்கத்து வீட்டு குழந்தை நம்ம வீட்லேயே இருக்கும், அது ஸ்வீகார குழந்தையா? நம்ம சொத்து தரப்போகிறோமா? கிடையாது. அது மாதிரி அந்த காலத்தில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நூல் இழையில வரைமுறைகள் இருக்குது. அதனால் இதை நான் சொன்னேன். இப்படி விளையாடும் பொழுது பரஞ்சோதி முனிவர் வானத்தின் வழியாக கடக்கிறார். கடக்கும் பொழுது குழந்தைகள் விளையாடுறதெல்லாம் ரசிச்சுட்டே போறாரு. மெய்கண்டார், அதாவது ஸ்வேதன பெருமாள்னு இருந்த அந்த குழந்தை முகத்துல மட்டும் அப்படி ஒரு ஒளி. இது சாதாரண குழந்தை இல்லை அப்படின்றது அவரை பார்த்த உடனே புரிந்தது. வருகின்றார், அவருக்கு போதனைகள், தீக்ஷா நாமம் வைக்கிறார். அப்பொழுதுதான் அவர் பெயர் மெய்கண்டார். இப்படியெல்லாம் இருந்து உபதேசம் பெற்ற அந்த குழந்தை 2 வயதில் சிவஞான போதம் என்ற 12 சூத்திரத்துடன் இருக்கும் அற்புத நூலை படைத்தது. சம்பந்தருக்கு எப்ப ஞானம் வந்தது? 3. மெய்கண்டாருக்கு எப்ப ஞானம் வந்தது? 2. அப்ப தாய் புலி 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயும். அப்ப இறைவனின் அருள் இருந்தால் எல்லா குழந்தைகளும் ஞானம் பெறுவார்கள். இப்ப என் கதைக்கு வர 2 நிமிஷம்தான். அடியனுக்கு 2ஆம் குழந்தை வேணும்னு ஒரு ஆசை. ஏன்னா முதல் குழந்தை சிகிச்சையால் வந்த குழந்தை, கொஞ்சம் சிகிச்சைக்கெல்லாம் மெனக்கெட்டோம். அம்பாள் வந்து ஒரு வருடத்தில் அதுவும் கொடுத்துட்டா, சோதிக்கல, ஆனால் மெனக்கெடணும் இல்லையா? அலுவலகம், குடும்பம் இதெல்லாம் வச்சு அந்த சிகிச்சைக்கு போயிட்டு வர்றதுக்கான கடினம் வந்து அப்படி போயிட்டு வர பெண்களுக்கு மட்டும்தாங்க புரியும். இருக்கணும், ஒரு பக்கம் அலுவலகத்துக்கு பதில் சொல்லணும், இன்னொரு பக்கம் சிகிச்சை, இன்னொரு பக்கம் இது வாழ்க்கைக்கு தேவையான விஷயமாச்சே, பெரியவர்களுக்கான ஒரு பதில், நிறைய விஷயம் இருக்கும். அம்பிகை கொடுத்தாயிற்று. 8 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை இருக்கணும், ஒரு குழந்தை இருக்கக்கூடாது. இந்த பாரத தேசத்தில் நிறைய 2 குழந்தைகளாவது இருக்கணும் அந்த சமயத்தில். அப்போ தான் நம்முடைய திருமுறைகள் நல்ல விஷயம்லாம் வேணும்னா அது அடுத்த தலைமுறை கையில் தானே இருக்கு. 2வது குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறதே பேராசைன்னு தோணுச்சு. ஏன்? குழந்தை இல்லாமல் மருத்துவ சிகிச்சையினால் ரொம்பவும் கஷ்டப்படுத்தாமல் அம்பிகை குழந்தை ஒன்று கொடுத்தது வரம். இப்போ 2வது கேட்டால் இது பேராசையா அப்படின்ற ஒரு வருத்தம். சரி, 1 வருடம் முயற்சிக்கலாம். இல்லை, திருப்பியும் மருத்துவமனைக்கு போகக்கூடிய நேரம் இல்லை, பெரியவர்களெல்லாம் பார்த்துக்கணும். அதாவது நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 35 வயதிலிருந்து 45 வயது வரைக்கும் அம்மா, அப்பா, மாமனார், மாமியார்,
அவர்களுடைய வயோதிகம் வந்திருக்கும். உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கும், சிலர் வாழ்க்கையில் முன்ன பின்ன ஆயிருக்கும். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 35லேருந்து 45 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நால்வர்களுடைய உடல்நிலை எல்லாத்துலேயும் கொஞ்சம் அக்கறையை கூடுதலாக எடுத்துக்க வேண்டிய ஒரு அவசியம். நம்ம அடுத்த நிலைக்கு வந்திருப்போம். அந்த ஒரு இதனால் எனக்கு மருத்துவமனைக்கு போகிற வாய்ப்பும் இல்லை. சரி, ஒரு குழந்தைய ஒழுங்காக வளர்க்கலாம். ஆனால் இந்த முயற்சின்றது தேவையில்லைன்றதுக்கு முன்னாடி அப்போ இந்த சரித்திரம் காதில் விழுது. நாங்கள் அப்போ 4 சக்கர வாகனம் வாங்கின புதுசு. சரி, முதல்ல இந்த திருக்கோயிலுக்கு முதல்ல தில்லையிலேருந்து வைத்தீஸ்வரர் பெரிய டாக்டர், அதான் நமக்கு அம்பாள் தையல் நாயகி. அவளை விட யாருங்க கைனகாலஜிஸ்ட் பெருசாக இருக்க போகிறாங்க. அதனால் அவளை பார்த்துட்டு அப்படி திருவெண்காடு போயிட்டு வந்துடலான்னு நானும் கணவரும் போகிறோம். போனால் சாயந்தரம் வேலை 6 மணி, கொஞ்சம் இருட்டிடுச்சு. அப்போ 2 குளத்தில் தான் எங்களுக்கு இறங்கி தண்ணி தெளிச்சிக்க முடிஞ்சுது. அந்த காலம் மாதிரி குளங்களில் திருக்கோயிலெல்லாம் இறங்கி குளிக்கும் வாய்ப்பு கிடையாது. ஆனால் நீரை எடுத்துக்கொண்டு அப்படியே புனித நீரை சிவசிவன்னு தெளிச்சுட்டோம். 3வது குளத்துக்கு போகிறதுக்கே அங்கே கொஞ்சம் இருட்டு பாதையாக இருந்தது, போகக்கூட முடியல. ஆனால் ஸ்வேதாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் அந்த சன்னதிக்கு பதிகம் பாடிட்டு 3 குளத்தில் 2 குளம் தான் குளித்தோம். ஆனால் பதிகம் பாடிட்டோம். இறைவா, கேட்கறதுக்கான தகுதி இருக்கான்னு தெரியல. கேட்டது தவம் செய்த அந்த ஒரு 2 பேர், அவர்களுக்கு மெய்கண்டார். எனக்கு இது ஒரு ஆசை, பேராசையான்னு தெரியல. ஆனால் நம்பிக்கையோடு நானும் சம்பந்தன் தமிழை சொல்கின்றேன் என்று வந்தேன். சத்தியமாக அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பேரு கூட யுகன் ஸ்வேத பிரத்யும்னன், அந்த ஸ்வேதாரண்யர் பேரை வச்சிருக்கேன். அப்ப நம்முடைய நம்பிக்கை தான் கடவுளின் வரம் அப்படின்ற மாதிரியான ஒரு அனுபவம் சொல்வதால் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நடந்ததை சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு அது நம்பிக்கை தரும். அப்படி இருக்கக்கூடிய அந்த மெய்கண்டார் அவருக்கு என்று ஒரு 49 ஸ்டூடெண்ட்ஸ் சிஷ்யர்கள் இருந்தாங்க. அவரோட வயசு என்ன, 2 வயசுலயே எழுதிட்டாரு. எழுதின அவருக்கு ஒரு 4-5 வயசு இருக்கும் பொழுது பெரிய குருவா இருப்பார். அவர்கிட்ட ஒரு 50 மாணவர்கள் இருப்பாங்க. அழகா அவர் குரு சொல்லிட்டு இருக்கார். இப்ப அந்த இடத்துக்கு யார் வருகின்றார் என்றால் சகல ஆகம பண்டிதர். இவர் யாருன்னு ஞாபகம் இருக்கா? நம்ம மெய்கண்டாருடைய அப்பாவுடைய குரு சகல ஆகம பண்டிதர். இவர் வரார். வந்த உடனே அப்பா அம்மா பார்க்குறாரு. குழந்தைலாம் பிறந்துருச்சா? பிறந்துருச்சு. இவங்களுக்கு பிறக்காதுன்னு பார்த்தோமே. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னதால தான் திருவெண்காடு போனோம், முக்குள நீரில் நீராடினோம், திருமுறை படித்தோம், சம்பந்தருடைய வாக்கு இல்லையா, குழந்தை பிறந்துடுச்சு. அப்படியா? அந்த குழந்தை அங்கே இருக்கு, போய் பார்க்குறேன். அந்த குழந்தை விளையாடும் மணலில்னு நினச்சி போனால் அந்த குழந்தை குருவாக இருந்து ஒரு 50 பேரை சீடர்களாக சொண்டு அந்த குழந்தை அப்படியே அழகா சொற்பொழிவு ஆற்றி கொண்டிருக்கின்றது. இதை பார்த்த உடனே ஒரு பக்கத்தில் அவருக்கு பேரானந்தம், இன்னொரு பக்கத்தில் நான் தானே குரு. அதாவது எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் சின்னதாக ஆணவ மலம் மட்டும் வந்துடும், மாயை போயிடும், கர்மமும் போயிடும். ஆனால் ஆணவம்ன்றது ரொம்ப பெருசாம். அதனால்தான் விரல்களில் கூட நடுவிரல் என்ற உயரமான விரலை ஆணவத்துக்கு வச்சிருக்கோம். அதனால தான் சூரபதுமன் என்ற பெரிய அண்ணன், ராவணன் என்ற பெரிய அண்ணன், இவங்களுக்கெல்லாம் ஆணவத்தை கொடுத்தோம். தம்பிமார்களுக்குத்தான் கர்மம் மாயேன்னு ஒவ்வொருத்தரை சொல்லுவோமே தவிர மிகப்பெரியது ஆணவம். அப்போ அவருக்கு கொஞ்சம் அகந்தை வந்துதான். அவர் அப்படியே இது பண்ணுற மாதிரி சில பேர் பார்த்துருப்போம். நமக்கு ஏதாவது தெரியும்னு தன்னடக்கமாக சொல்லுவோம். அப்படியா, உனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம தெரியாதுன்றதுல ஒரு ஆனந்தம். பரவாயில்ல, நமக்கும் கற்றுக்கலாமே, நம்ம ஆணவ மனமும் அழியுமே. யார்கிட்டயா போய் தெரியும் நான் ஆணவத்தோட சொல்லி அவங்க எதையாவது கேட்டு எனக்கு தெரியலன்னா எனக்கு என்ன ஆகும்? கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குல்ல, எனக்கு ஆணவம் வந்துடுச்சு. பரவாயில்ல, அதுக்கு நல்லது. ஆனால் மெய்கண்டார் உண்மையான ஞானம் பெற்று சீடர்களுக்கு குருமுகமாக அவர் சொல்லும் பொழுது இவர் வரார். வந்தவர் யாருன்னு அந்த குழந்தைக்கு தெரிய வாய்ப்பில்லை. அப்படியே பார்க்குறார், சிரிக்கிறார், சொல்கிறார். உடனே இவருக்கு கொஞ்சம் தன்னுடைய புலமையை காண்பிக்கணும்னு ஆசை வந்து ஆணவ மலத்தை பற்றி சொல்லலாமே அப்படின்றார். ஆணவ மலம் இதுதானேன்ட்டார். ஒரே நிமிஷத்தில் அதோ ஆணவ மலம் இதானே அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய ஞானக்கண் அப்படின்றது எங்கேயோ தவறு பண்ணிட்டேன்ல அப்படி என்று மெய்கண்டாருக்கு சிஷ்யராகிவிட்டார். மெய்கண்டாரின் தந்தையின் குரு, அவருக்கு தான் அருள் நந்தி சிவம் என்ற பெயர். திருத்துறையூர் என்று சுந்தரரால் பாடப்பட்ட ஒரு அற்புத தலத்தில் அவதாரம் செய்தார்.
இது எங்க இருக்கு அப்படின்னா, இந்த ஒரு கொஞ்சம் ஏரியாவோட சொன்னா அடுத்த தடவை அந்த வழியா நம்ம ஏதாவது கடக்கும் பொழுது கூட தரிசனம் செய்யும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா. பன்ருட்டி அந்த இடத்துக்கிட்ட போனீங்கன்னா, பன்ருட்டிலேருந்து ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடியது தான் நம்முடைய திருத்துறையூர் என்ற ஒரு அழகான சிவத்தலம். அந்த கோயிலுக்கு வாசலுக்கு வந்தீங்கன்னா எதிர்ப்புறத்தில் ஒரு சின்ன திருக்கோயில், தனி சன்னதியில் அருள்நந்தி சிவம் அவர்களுடைய சன்னதியும் இருக்கின்றது. சரி, இவர் இப்ப ரொம்ப ரொம்ப பணியும் குருவாகி விட்டார். இவர்களுடைய காலம் எல்லாம் 13ஆம் நூற்றாண்டு. மெய்கண்டார் நம்முடைய அருள்நந்தி சிவம் இவர்களுடைய காலம் 13ஆம் நூற்றாண்டு. இவர் எழுதிய புத்தகம் சிவஞான சித்தியார், அதாவது சிவஞான போதம் என்று சிஷ்யனின் மகனாம் மெய்கண்டார், இப்பத்திய குரு மெய்கண்டார், அவர் எழுதிய நூல் சிவஞான போதம். அதை கொண்டு அந்த நூலின் வழி நூலாக சிவஞான சித்தியார் அப்படின்ற நூல் எழுதுறார். எந்த அளவு அந்த நூலுக்கு உயர்வு என்றால், அதாவது இந்த விஷயத்தில் அருள்நந்தி சிவத்திரு திருப்பாதங்களை நாம் பணிய வேண்டும். ஒரு விஷயத்துல ஆணவம்னு தெரிஞ்சா அப்படிதான் நான் இருப்பேன் போறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதை ஒத்துக்க மாட்டோமே நம்ம செஞ்ச தவற. ஆனா தவறை உணர்ந்து குழந்தையை குருவாக ஏற்றுக்கொண்டார் என்றால் அவர் எவ்வளோ பெரியவர். தவறு செய்யறது மனித இயல்பு தானே. நான் தவறு பண்ணிட்டேன்ப்பா, மன்னிச்சுக்கிறேன், எனக்கு தெரியாதுன்றத ரொம்ப அழகா சொல்றது தானே தெய்வ இயல்பு. அந்த அளவு மாறிய அவருடைய சிவஞான சித்தியாரை எப்படி புகழ்வார்கள் என்றால், சிவனுக்கு மேல் தெய்வம் இல்லை, சித்திக்கும் மிஞ்சிய நூல் இல்லை. சிவஞான சித்தியார் என்ற நூலை சிவனுக்கும் மேல் தெய்வம் இல்லை, சித்திக்கும் மிஞ்சிய நூல் இல்லை அப்படின்றத ரொம்ப அழகா எழுதியிருக்கார். பரப்பக்கம் சுயப்பக்கம்னு 2 பிரிவுகள். சுயப்பக்கத்தில் சைவத்தின் பால் உள்ள உயர்வான கருத்துக்களையும், பரப்பக்கம் என்பது மற்ற சமயங்களில் தேவையில்லாத விஷயங்களையும் சுற்றி காட்டி எழுதினார். இது ஒரு ஆதாரமான விஷயம். அடியேன் இந்த மட்டிலும் சொல்கின்றேன், யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ இது மாதிரியான நூல்களை எல்லாம் நீங்கள் எல்லாம் தேடி படிக்க வேண்டும். ஏன்னா இதற்கான வாய்ப்புகள் தான் கம்மியா இருக்கு. சமயக்குறவர்களுடைய திருமுறை பாடல்கள் எல்லாம் இப்ப நல்லாவே விழிப்புணர்வு வந்து எல்லாருமே பாடுறோம். காலை எழுந்தால் நம்ம மாணிக்க வாசகர் கொடுத்த திருப்பள்ளி எழுச்சி, இரவு அர்த்த ஜாமமா இறைவனுடைய திருப்பாதம் கோயில்ல வலம் வருதா, நம்முடைய மாணிக்க வாசகர் கொடுத்த சிவபுராணம். பள்ளியறையில அம்பாளோட அதை சேர்க்கிறோமா, அப்பவும் மாணிக்க வாசகர் கொடுத்த சீரார் பவளங்கால்ன்ற பொன்னூஞ்சல். பாருங்க, எவ்வளவோ அடியார்கள் இருந்தாலும் மாணிக்க வாசகருக்கு காலை கொடுத்து அவர் கொடுத்த தமிழ் தான் சுவாமிக்கு எழுந்தாதுதான் படுத்தாதுதான் சுவாமி கூடவே இருக்கிறது. பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகருடைய தமிழ். அதனால தானே மார்கழி முழுக்க அந்த திருவெம்பாவைக்கும் திருப்பள்ளி எழுச்சிக்கும் அவ்வளவு ஏற்றம் அவர் கொடுத்த அந்த அற்புத தமிழால். சரி, இப்ப இதுக்கு வரலாம். 2வது புத்தகம் அவர் எழுதினது 2020 எழுதியிருக்காரு. அது குருவிடம் சிஷ்யன் சந்தேகம் கேட்கிற மாதிரி, அதுக்கு சிஷ்யனுக்கு குரு விடையடிப்பது போல எழுதிய புத்தகம். இதெல்லாம் ஒரு செய்திகள் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுனால ஒரு சில விஷயங்களை அடியேன் சொன்னேன். சரி, இதற்கு பிறகு அருள்நந்தி சிவம் அவருடைய சீடராக வருபவர் யார் என்றால் மறைஞான சம்பந்தர் அப்படின்ற ஒரு சீடர். ஏன்னா இவர்கள் 4 தான் சந்தான குறவர்கள். முதல்ல யாரு? மெய்கண்டார், அருள்நந்தி சிவம். நீங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு தொடர்பே இருக்கும். சமயக்குறவர்கள் 4 பார்த்தீர்கள் என்றால் சம்பந்தரும் நாவுக்கரசரும் தான் சமகாலத்துல பார்த்திருக்காங்க. ஆனா இந்த இருவரும் பார்த்து கொண்டார்கள். சுந்தரர் இவர்களையும் பார்க்கவில்லை, மாணிக்கவாசகரையும் பார்க்கல. மாணிக்கவாசகர் இந்த 3 பேரையும் பார்க்கல. இப்படி இருக்கா. ஆனா இந்த சந்தான பரம்பரையில என்ன ஒரு ஒற்றுமைனா, அப்படியே இந்த ஒருத்தர் பின் ஒருத்தரா வர பரம்பரையா இவர்களுடைய சிஷ்யர் இவர், இவங்களுடைய சிஷ்யர் 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 அப்படின்னு ஒரு அழகா சங்கிலி மாதிரி ஒரு குரு பரம்பரை வருது. இந்த மறைஞான சம்பந்தர் திரு பெண்ணாகடம்ன்ற ஊரில் பிறந்தவர். பிறந்த பிறகு அவர் வாழ்ந்தது சிதம்பரம். இவருடைய காலம் 14ஆம் நூற்றாண்டு, 13ஆம் நூற்றாண்டு அவர்களுடையது. இவர்களுடைய காலம் அப்படியே அடுத்தது 14ஆம் நூற்றாண்டு. இவரும் குருவின் அருளால் பல விஷயங்களை கற்றுக்கொண்டார். பெரிதாக நூல் என்று மறைஞான சம்பந்தருடையது எதுவும் இல்லை. ஆனா சிறந்த குருவாக இருக்கின்றார். இவர் எங்க வாழறார்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துல வாழறார். ஒரு நாள் என்ன பண்றாரு, அப்படி வாழ்ந்துட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்கார். தென்னையில் உட்காந்து இப்படி வேடிக்கை பார்த்துட்டே இருக்கார்.
அப்படி வேடிக்கை பார்க்கும் பொழுது உமாபதி சிவாச்சாரியார்னு இந்த தில்லை நடராஜருடைய திருமேனியை தொட்டு தீண்டி வழிபாடு செய்பவர்களுக்கு தில்லை மூவாயிரத்தர்னு பேர், தீட்சித பெருமக்கள். அந்த வகையில் அந்த குடும்பத்தில் பிறந்த உமாபதி சிவாச்சாரியர்ன்றவர் சிவிகை மீது ஏறி வருகின்றார். அவ்வளோ பெரிய உயர்வான ஒரு சிவாச்சாரியர், வயதில் உயர்ந்தவர், அனுபவத்தில் உயர்ந்தவர். அதனால் அவரை நடத்தி வச்சு கூட்டிட்டு போல பல்லக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சிவிகையில் இப்படி அமர்ந்து கொண்டு வர, இதை இவர் இப்படி உட்காந்து பார்க்குறார். அவர் அந்த சைடு வரும்பொழுது ஒரே சலசலப்பு, எல்லாரும் இப்படி வணக்கம் சொல்கிறாங்க, எல்லாரும் பதறி ஓரமாக நிற்கிறாங்க. இவர் இதை பார்த்துட்டே இருக்கார். கூட இருக்கிற சிஷ்ய குழந்தைங்கள்லாம் சொல்கிறாங்க, இவர் தான் நம்ம நடராஜாவை பூஜை பண்ணுற உமாபதி சிவாச்சாரியர் அப்படிலாம் சொல்லிட்டோன்னே இவர் அப்படின்னு பார்த்துட்டு, பட்ட கட்டையில் பகல் குருடு போகிறது அப்படின்ட்டு. அதாவது அந்த பல்லக்கு முன்னாடி ஒரு தீவெட்டி வேற, பட்ட கட்டையில்னா அந்த மரத்தால் செய்த அந்த சிவிகையில், இல்லை கட்டையில் ஏற போகிற அந்த உடம்பு, எப்படி வேணாலும் கொள்ளலாம். பகல் குருடு, பகல்லே யாராவது நம்ம கூலிங் கிளாஸ்லாம் போட்டால் என்னது இது அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடம் பிடிப்பானே அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இவர் என்ன இப்படிலாம் வராருன்ற மாதிரி முன்னாடி ஒரு தீவட்டி இவ்வளோ ஒரு பகலில் குருடு மாதிரி போதே, இது மாதிரி யாருமே அவரை சொன்னது. ஒரு பெரியவர், எல்லாராலும் போற்றப்படுபவர் ஒருத்தரை இப்படி யாராவது நாம சொல்லிட்டா இந்த காலத்தில் நம்மை சும்மா விடுவார்களானா கிடையாது, சொல்லவே முடியாது. சொல்வதற்கே தைரியம் வேணும், அதை மீறி சொன்னா யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதாவது ஆணவம்ன்றதுக்கு வேற வேற பேர் பார்த்தீங்கன்னா அகந்தை, ஈகோ, எது வேணாலும் சொல்லிக்கலாம். அது அவங்களுக்கும் ஏத்துக்காது. இதை கேட்ட உடனே நிறுத்துங்கள்ன்றாரு, கீழே வைக்கிறாங்க. உள்ள இருக்கிற அந்த உமாபதி சிவாச்சாரியர் அப்படியே ஓடி வர, கூட இருக்கிற சிஷ்யர்களுக்கெல்லாம் அச்சோதான் அடிச்சிருவாரா, இவர் வேற கத்தி அவர் காதில் விடுற மாதிரி சொல்லிட்டாரே மறைஞான சம்பந்தர் என்னுடைய குருன்னு பயப்படும் பொழுது ஓடி வந்தவர் அப்படியே அவருடைய சரணாரவிந்தங்களில் பணிந்தார். ஆமால, நான் என்ன பண்ணிட்டேன் இந்த உலகத்துல, அந்த ஒரு குடும்பத்துல தீட்சிதரா மாறட்டுமா அப்படின்னு நான் கேட்டா எனக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன் தீட்சிதரா பிறக்கணும், இதை பத்தி பேசுறதுக்கான நேரம்லாம் இல்லை. அந்த பிறவில நாம் இல்லை, அவர்கள் உயர்ந்தவர்கள், நின்று அவனை ரசிக்கலாமேன்ற அளவில் நம்ம மனசு இருக்கு. நான் ஏன் அதை தொடக்கூடாது, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். இந்த மட்டில் இறைவன் என்னை இங்கே இருக்க வைக்கிறானா, இப்படித்தானே என்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை போதும், நான் அதுவாகவில்லை என்று ஆசைப்பட எனக்கு இந்த பிறவியில் நேரம் கிடையாது. அதை விட்டுட்டு நான் போனால் நடராஜரை அனுபவிக்கலாம். இல்லை தீட்சித பெருமக்கள் கிட்ட உங்களுக்கு நடராஜரால் வந்த அனுபவம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன்னு அவங்க கிட்ட கேட்கும். உண்மையான்னு பார்த்தீங்கன்னா அடியன் திருப்பதி தேவஸ்தானத்திற்காக ஒரு பெரிய யாகம் நடத்தினார்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி. பிப்ரவரி மாதம் இருக்கும், தை மாதம். அந்த சமயத்தில் அவர்கள் நடத்தும் பொழுது அடியன் அங்கே போயிருந்தேன் நேரடி வர்ணனைக்காக. அந்த யாகம் எதற்காக நடத்தினார்கள் என்றால், உலகத்தில் இந்த பெருந்தொற்றினால் ஏற்பட்ட பாவங்களும் அதனால் வரும் தாக்கங்களும் குறைய வேண்டும் என்று நடத்தினார். நாம எங்கேயோ இருக்கோம் மாஸ்க் போட்டுண்டு, நமக்காக யாரோ வேண்டாங்களே, நமக்காக ஒரு பெரிய யாகம் யாரோ பண்றாங்களே, தில்லையில மட்டும் இருக்கக்கூடாதுன்னெலாம் வேண்டல, உலகத்திலேயே இருக்கக்கூடாதுன்னு வேண்டினாங்க. அப்படி ஒரு கூட்டம் நமக்காக வேள்விகளும் யாகங்களும் செய்கிறார்கள். அப்போ 2 நாள் தீட்சித பெருமக்களோடைய காலையில் போவோம். அந்த ஹோமத்தின் பொழுது என்னென்ன ஹோமம், என்னென்ன தானங்கள் செய்வார்கள், அதை பற்றியெல்லாம் எனக்கு முன்னாடியே விஷயங்களை சேகரிச்சுண்டு அதை பற்றி நேரம் கிடைக்கும் பொழுதுலாம் நடராஜரை பற்றி பேச, வார்த்தையா இல்லை, திருமுறைகள் பாடி நடராஜரை பற்றி பேசி இந்த சில விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது அதை பற்றியெல்லாம் பேசுவேன். அந்த 2 நாள் உண்மையாக பார்த்தேன், அவர்கள் காலையும் மாலையும் தீட்சிதர்கள் யாகம் செய்கிறார்கள் என்றால் சொல்லிடலாம், அது அவங்க தொழில் தானப்பா, அதான் அவங்க வேலை பண்ணணும், இதுவரை சரி. ஆனால் நிஜமாக நான் பார்த்தது அவர்கள் இல்லத்து பெண்மணிகளும், அந்த இல்லத்தில் இருக்கும் வயோதிக பெண்மணிகளும் குழந்தைகளும் அவர்கள் இல்லத்து விழா மாதிரி அவ்வளவு அழகா நேர்த்தியாக உடையும் சிகை அலங்காரமும் செய்து கொண்டு எங்க நடராஜர் எங்க நடராஜர் எங்க நடராஜர்னு கூடி குழுமி எல்லா யாகங்களும் முடிந்து அந்த கும்பத்தினால் அவருக்கு அபிஷேகம் செய்யணும்னு யாத்திரை இது போகும், அந்த கட யாத்திரைன்னு நிறைவா போகும். அப்படி போகும் பொழுது எனக்கு ஒரே ஆசை, அப்பா என்னுடைய வர்ணனையும் முடிஞ்சிருச்சு 2 நாள்,
யாகமும் முடிஞ்சிருச்சு. உள்ளே போய் இன்னைக்கு நடராஜர் அபிஷேகத்தை அப்படியே அவருடைய அந்த அலங்காரம் களையப்பட்டு அவருடைய திருமேனியில் அந்த நீர் வடிகிறதெல்லாம் அவருடைய திருமேனியை பார்க்கறது அழகு இல்லையா? நானும் என் கணவரும் ஓடி போகிறோம். நம்ப மாட்டீங்க, இரவு 11:30 மணி. எங்களுக்கு அங்கே ஒரு அறையெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதே தெரு தானே போய்க்கலான்னு. ஆனால் தீட்சித பெருமக்களுடைய இல்லத்தில் இருக்கும் அனைவருமே அப்போதான் முதல்ல நடராஜரை பார்க்குற ஆர்வத்தில், அவங்க முதலியா பார்க்குறாங்க இல்லை ஒவ்வொரு நாளும் பார்க்குறாங்க, ஆனால் முதல்ல பார்க்குறா போல அதே ஆர்வத்தோட எங்கள் நடராஜருடைய அபிஷேகம் அப்படின்னு 3000 பேருக்கு குறையாமல் உள்ளே இருந்தாங்க. எங்களால் கோயிலுக்குள்ளே கூட போக முடியும். அப்போ பார்க்க அழுக்கவில்லை. அதே மூர்த்தத்தை குலம் குலமாக வம்சமாக பார்க்கிறார்கள். அவனுக்கே வழியடியார்கள் என்று வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த உமாபதி சிவாச்சாரியர் உடனே இறங்கி எங்கேயோ எனக்கு ஆணவம். இந்த நிலைமைக்கு வந்தது நானா பண்ணேன்? ஒரு குழந்தை டாக்டர் ஆனார்னா அந்த குழந்தை எவ்வளவோ கஷ்டப்பட்டு பல தேர்வு எழுதி வந்ததுன்னு பாராட்டலாம். நான் என்ன பண்ணேன்? அந்த குடும்பத்தில் பிறந்தது இறைவன் கொடுத்த செயல். நானும் அந்த குடும்பத்துக்கு போயிருப்பேன். நான் பிறந்துட்டேன். அப்போ நான் எதுவுமே பெரிய விஷயம் பண்ணலையே. எனக்கு எதுக்கு சிவிகை என்ன தூக்க 4 பேர்? இது எனக்கு அவசியம் இல்லைல்ல. அவன் கொடுத்த வாய்ப்பையே நான் பெரிய சாதித்த ஒரு விஷயமாக காண்பித்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கண்ணை திறந்த நீங்கள் தான் குருன்னு ஓடி வந்து இவருடைய பாதங்களில் விழுகின்றார். அதன் பிறகு ஒரு சம்பவம் சொல்லுவார்கள். ஒரு சமயம் ரொம்ப பசியோடு இருந்த உமாபதி சிவாச்சாரியருக்கு உடனே உணவு கிடைக்கவில்லை. அப்ப மறைஞான சம்பந்தர் ஏதோ ஒரு பெண் கொடுத்த கூழினை சாப்பிட்டு கையலம்பனோன்னு இப்படி உட்கார்ந்தாராம். அப்ப முழங்கையிலும் விரலிலும் அப்படியே வழிந்த கூழ் என்பதை எச்சில் என்று கூட பார்க்காமல் குரு பிரசாதம் என்று சாப்பிட்டாராம். அப்படி ஒரு ஞானத்தை அடைந்தவர் யார் என்றால் உமாபதி சிவாச்சாரியர். இவர் ரொம்ப அழகா புத்தகங்களை எழுதி இருக்கின்றார். அவர் எழுதிய பல புத்தகங்களில் சித்தாந்த அட்டகம் என்பது மிக மிக உயர்வானது. இதில் தான் கொடிக்கவிலாம் இருக்கு. இப்படியாக 4வரும் குரு பரம்பரையாக வந்தவர்கள். இப்படி குரு பரம்பரையாக இருந்து திருக்கோயில்களில் சந்தான குரவர்கள் என்ற நாமத்தோடு இன்றும் அருள் பாலிக்கின்றார்கள். சமய குரவர்களை பற்றி தெரிந்த நாம் இன்று சந்தான குரவர்கள் 4வரை பற்றி தெரியும் வாய்ப்பினை இறைவன் கொடுத்தான் என்பதை நாம் உணரலாம். இனிமே யாராவது கேட்டால் நாம தானே சொல்லணும். நிறைய பேருக்கு சந்தான குரவர்கள்னா யாருன்னு தெரியாது. இவங்க 4 பேர், இவங்கள தெரியும், இந்த 4 பேர் தெரியாது. இவங்க பேர் ஒருத்தர் பேர் ஏதோ மெய்கண்டார் மறந்துடுவோம். அருள்நந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியர்னு இனிமேல் தெரிஞ்சுக்கணும். அவர்களை பற்றிய உயர்வை நாம் சொல்ல வேண்டும். முடிந்தால் அவர்கள் கொடுத்த தமிழ் இன்பத்தை சித்தாந்த சைவத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இந்த சைவ சித்தாந்தம் என்ன ரொம்ப ட்ரையா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோமேனா, உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் சைவ சித்தாந்தம் தான் நம்முடைய ஆன்மாவிற்கான பல கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது. இப்படியாக இந்த சந்தான குரவர்களுடைய பெருமையை அடியே நிறைவு செய்து தொடர்ந்து நாம் பழனி நாச்சிமுத்து சுவாமிகளை தரிசிக்க இருக்கின்றோம். இவர் ஒரு சித்தர் பரம்பரை. நாளைய தினம்தான் சொல்ல போறேன். ஆனா அவருடைய சமாதி இருக்கும் இடம் மதுரை பிட்டுத்தோப்பு. அதாவது மதுரையில் பார்த்தீங்கன்னா இந்த பிட்டுக்கு மண் சுமந்த சுவாமி இருக்கார் இல்லையா, அவர் அவ்வளவு பெரியவர். அதாவது இறைவனுடைய திருமுடியையும் அடியையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு யாரு பிரம்மாவும் விஷ்ணுவும் வந்தாங்க. அதை தான் பார்த்தோம். அறிவாலும் பணத்தாலும் பார்க்க முடியாது, அன்பால் பார்க்கலாம், இதுதான் பார்த்தோம். ஆனால் இறைவனுடைய திருமுடியையும் திரு அடியையும் தேடிக்கொண்டிருக்கும் கூட்டம் அவ்வளவு இருக்க. மதுரையில் இருக்கிற மண்ணுக்கு என்ன பெருமை தெரியுமா? திருவாரூரில் இருக்கிற மண்ணுக்கு என்ன தெரியுமா? மதுரையில் இருக்கிற மண்ணில் சுவாமி நடந்தே போயிருக்க. அப்போ மதுரை மண் சுவாமி காலை கிட்ட பார்த்துடுச்சு. அந்த மண்ணை தலையிலையும் சுமந்தார். ஐ தலையையும் பார்த்துட்டனேன்னு புண்ணியம் செய்தது மதுரை மண். அதுபோல திருவாரூர் மண்ணும் இறைவனுடைய முடியையும் அடியையும் தரிசித்தது. எந்த இடத்துல? நாளை தொடர்வோம். நம்முடைய சித்தர் தரிசனம் தொடர்ந்து திருமாளிகை தேவர் தரிசனம் நாளைக்கு. இது போல அன்பர்கள் என்னோடு இது ஒரு சத்சங்கம். நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள்ன்றதே கிடையாது.
இது இறைவனை பற்றி அடியார்கள் பேசி கூடி மகிழும் திருக்கூட்டம். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி. நான் கேட்டு திருப்பியும் கத்தி சொல்றதுல உங்களுக்கு ஆனந்தம். தென்னாடுடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.